உங்களுக்கு மனதில் தோன்றலாம், அது என்ன கலியுக ஜோதிடம்? ஜோதிடம் முறைகள் நிறைய இருக்கின்றன. வாக்கிய முறை, திருக்கணித முறை, லகிரி முறை, கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறை, ஜெய்மினி முறை என்று பல சிஸ்டம்ஸ். அதெல்லாம் ஒன்று ஒரு சிஸ்டம்ஸ். அவர்களுக்குள் அயனாம்ச வேறுபாடுகள் இருக்கின்றன, எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கின்றன. எப்படி ஒரு ஜாதகத்திலே அல்லது ஒரு ஜோதிட முறையிலே பல விதமான அம்சங்களை, பலவிதமான விஷயங்களை புகுத்தி இருக்கின்றார்களோ, ஒரு ஜாதகம் எழுதுகிறோம்னா அதுக்கு பலன் சொல்லும் பொழுது இந்த ராசி மண்டலத்தின் அடிப்படையிலான பலன்கள், அதே போல் அம்சமண்டலத்தின் அடிப்படையிலான பலன், சாயன நிராயன ஸ்புடங்களின் மூலம் காணப்படும் பலன்கள், நட்சத்திரம், அதன் அதிபதி, உப நட்சத்திர அதிபதி, உப நட்சத்திர அதிபதிகளால் ஏற்படும் பலன்கள், திதி சூன்யம் அல்லது நட்சத்திர சூன்யத்தால் ஏற்படக்கூடிய பலன்கள், காலப்பகையால் ஏற்படும் பலன்கள், நவ குளிகாதியர்களால் அவர்களுடைய காலக்கணக்கின் மூலம் ஏற்படும் பலன்கள், பாவ பலன்கள், அஷ்டவர்க்க பலன்கள், திரேகோணம், சதுர்த்தாம்சம், சப்தாம்சம், நவாம்சம், தசாம்சம், துவாததாம்சம், ஷோடசாம்சம் போன்ற கணிப்புகள் மற்றும் அதற்கான பலன்கள், திசாபுக்தி அந்தர, பிராண அந்தர, சூட்சும அந்தர, இது போன்ற கணித முறைகளால் ஏற்படும் பலன்கள், அதுபோல அந்த ஸ்தான பலன், பார்வை பலன், கிரக பலன், இது போன்ற ஷட்பலன்களால் ஏற்படும் பலன்கள், கிரக ஆதிபத்திய பலன்கள், கேந்திர பலம், திரேகோண பலம், ஸ்தான பலம், திக்பலம், நத உன்னத பலம், திரிபாக பலம், வருட பலம், மாத பலம், வார பலம், ஹோர பலம், அயன பலம், யுத்த பலம் மற்றும் காலபலம் என எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டு சொல்லும் பலன் முறைகள் இன்றைக்கு ஜோதிட முறையிலே வந்துவிட்டன. ஆனாலும் ஒரு ஜாதகத்தை எழுதும் பொழுது ஒரு ஜோதிடர் இன்றைக்கு அதை சாஃப்ட்வேர்களாக உருவாக்கிவிட்டார்கள். திருக்கணித முறையிலே அனைத்தையும் ஒரு குழந்தை ஆணோ பெண்ணோ பிறந்தவுடன் அந்த குழந்தையினுடைய பிறந்த நேரம், பிறந்த மாதம், தேதி, வருஷம், அதாவது அந்த டேட் ஆஃப் பர்த் என்று சொல்வார்களே, அந்த டேட்டா, பர்த் டைம், அதுபோல பர்த் பிளேஸ், எங்கே பிறந்தது, எந்த இடத்திலே பிறந்தது, இந்த 3 விஷயங்களை, உலகில் எங்கு பிறந்திருந்தாலும் சரி, இந்த 3 விஷயங்களை நீங்கள் கொடுத்தவுடன் உடனே ஒரு 2 நிமிடங்களில் ஜாதகத்தை கணித்து கொடுத்து விடுவார்கள். அதிலே இந்த கணக்கீடுகளிலே பெரும்பாலானவைகள் இன்றைக்கு சாஃப்ட்வேரிலே உள்ளே இன்புட் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இவைகள் அனைத்தும் ஒரு கணக்கியல் முறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றும் ஒரு கணக்கியல் முறை. உதாரணமாக உங்களுக்கு புரியும்படியாக மிக எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், நோட்டிலே கட்டாயம் 2 பக்கங்கள் தாண்டியவுடன் 2 கட்டங்கள் போடப்பட்டிருக்கும். ஒரு கட்டம் ராசி சக்கரம் என்றும் மற்றொரு கட்டம் அம்ச சக்கரம் என்றும் போடப்பட்டிருக்கும். இந்த ராசி சக்கரத்திலே ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரத்தின் பாதசாரத்தை வைத்து போடப்படுவதுதான் அம்ச கட்டம். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், இப்பொழுது நான் ஒரு பெரிய லிஸ்ட்டு சொன்னேன் அல்லவா, இப்படியெல்லாம் பலன்கள் சொல்கிறார்கள் என்று. அதுபோல்
எல்லா வகையான கணிப்பு முறைகளுமே இந்த முதலில் குழந்தை பிறந்த அந்த ராசி சக்கரம் என்பது தான் முதல்ல கிடைக்குது. அதுதான் முதல்ல கிடைக்கக்கூடிய விதி அமைப்பு. அதுதான் அந்த குழந்தையினுடைய மரண பிரியந்தம் அதனுடைய விதி பலனாக அறியப்படுவது. அது காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் மற்ற விஷயங்களோடு ஒப்பீடு செய்து சொல்லப்படுகிறது. எனவே இப்படி பரிணாமப்பட்டு வந்திருக்கிறது. ஜோதிட முறை என்பது ஆதியிலே ஒரு சில விஷயங்கள் இருந்தன. அதன் பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாமப்பட்டு இன்று சொல்லப்போனால் இன்னும் 2-3 கிரகங்களை கூட சேர்த்து ஜோதிட முறையிலே புகுத்தி இருக்கிறார்கள். அதனையும் கணக்கிட்டு பலன் சொல்பவர்களும் அதிகமாக இங்கே உண்டு. எல்லா விஷயங்களையும் நம்புகின்ற பொதுமக்களும் இருக்கிறார்கள். அதிலே ஒன்றும் குற்றமில்லை. அவரவருக்கு எது நம்பிக்கையோ அதை தொடரலாம். ஏனென்றால் நம்பிக்கை சார்ந்த விஷயம்தான் ஆன்மீகமும் ஜோதிடமும். ஆனால் ஆன்மீகத்துக்கும் ஜோதிடத்திற்கும் ஒரு சிறிய வித்தியாசம் உண்டு. ஜோதிடத்தில் ஆன்மீகம் கலந்த ஒரு கணக்கியல் முறையும் இருக்கிறது. ஒரு கிரகங்களின் போக்கை குறித்து சொல்லும் பொழுது அது நிச்சயமாக விஞ்ஞானம்தான். அதன் அடிப்படையிலே பலன் சொல்வதற்கு மெய்ஞானம் தேவைப்படுகிறது, அறிவாற்றலும் தேவைப்படுகிறது. இந்த மூன்றும் சேர்ந்த ஒரு கலைதான் ஜோதிட விஞ்ஞானம். என்னுடைய இந்த கலியுக ஜோதிடம் என்ற இது ஜோதிடத்தை கணிப்பதற்கு பயன்படும் ஒரு முறையல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே நீங்கள் ஜோதிடத்தை கணித்து வைத்திருப்பீர்கள். டிகிரி சுத்தமாக, இந்த டிகிரி சுத்தமாக பார்க்கப்படுகின்ற முறையிலே என்னுடைய அந்த கலியுக ஜோதிட முறையை நான் பயன்படுத்தி பலன் சொல்வதற்கு பலவிதமான கணிப்பு முறைகளை பயன்படுத்துவது போல என் கலியுக ஜோதிட முறையையும் பயன்படுத்தி பலன் சொல்லலாம் என்பதுதான் என்னுடைய இந்த கலியுக ஜோதிடம் குறித்த ஒரு விளக்கம். விம்சத் யுத்தர சதாம்சம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது இந்த கணிப்பு முறைக்கு. விம்சத் யுத்தர சதாம்சம், அதாவது ஒரு கட்டம் இருக்கிறது. ஒரு ராசி சக்கரத்திலே ஒரு கட்டம், உதாரணமாக மேஷம் என்ற ஒரு ராசி இருக்கிறது அல்லவா? இந்த மேஷ ராசியை இதற்கு முன்னால் வாக்கிய பஞ்சாங்க கணித முறையிலே 9 பாகங்களாக பிரித்திருந்தார்கள். அப்போதெல்லாம் இன்றைக்கு போல டிகிரி சுத்தமாக கணிக்கின்ற முறை கிடையாது. தவத்திலே அமர்ந்து கிடைத்த விஷயங்களை வாக்கிலே சொன்னதால் அது வாக்கிய கணித முறை என்று அழைக்கப்பட்டது. ஆனால் இன்று திருக்கணித முறை என்பது பலருடைய கண்டுபிடிப்புகளிலே உருவாக்கம் செய்யப்பட்டு நிறைய பெயர்களிலே பல சிஸ்டங்களாக, சாஃப்ட்வேர்களாக வெளிவருகின்றன என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அப்படி கணிக்கப்பட்ட கணித முறையை பின்பற்றித்தான் இப்பொழுது நான் கூறுகின்ற இந்த விம்சத் யுத்தர சதாம்சம் என்ற இந்த முறையை பின்பற்றி பலன் சொல்ல இயலும். இப்பொழுது இருக்கின்ற இந்த திருக்கணித முறை வழியிலே ஒரு ராசி கட்டமும் 30 டிகிரியை கொண்டுள்ளது என்பது நாம் அறிந்த ஒன்று. அப்படி 30 டிகிரி கொண்ட அந்த ராசி கட்டத்திற்குள்ளே அந்த 30 டிகிரி கொண்ட ராசி கட்டத்தை 120 பாகங்களாக பிரிக்கும் பொழுது, இப்பொழுது டிகிரியை நாம் தமிழிலே அழைக்க வேண்டும் என்றால் பாகை என்று அழைக்கலாம்.
ஒரு பாகை என்பது ஒரு 60 பாகமாக பிரிக்கப்படுகிறது. அது கலை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது 60 கலை கொண்டது ஒரு டிகிரி அல்லது பாகை. பாகை, கலை, விகலை என்று 3ஆக பிரித்திருக்கிறார்கள். இப்பொழுது நாம் இதை இப்படி ஒப்பிடுவதை விட நேரத்தோடு ஒப்பிட்டால் உங்களுக்கு எளிதில் புரியும். இப்போது 1 மணி நேரம் இருக்கிறது. இந்த 1 மணி நேரம் என்பது 60 நிமிஷம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி 1 நிமிஷம் என்பது 60 நொடிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? 60 நொடி கொண்டது 1 நிமிஷம், 60 நிமிஷம் கொண்டது 1 மணி. இப்படியாக 1 மணி நேரத்தை பிரித்திருக்கிறார்கள் அல்லவா? அதே போல இந்த டிகிரியை 60 மினிட்ஸ் கொண்டது 1 டிகிரி, 60 செகண்ட்ஸ் கொண்டது 1 மினிட், இப்படி பிரித்திருக்கிறோம். இப்படி பிரிக்கப்பட்ட அந்த மினிட்ஸ் என்ற அந்த மிக நுணுக்கமான அந்த பாகத்தை கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் கொண்ட ஒரு பாகமாக பிரிக்கும் பொழுது ஒரு ராசி என்ற அந்த 30 டிகிரி ஆனது கிட்டத்தட்ட 4, 15, 60. எனவே 60 மினிட்ஸ் கொண்டது ஒரு டிகிரி என்று நாம் ஏற்கனவே பேசிக்கொண்டோம் அல்லவா? அந்த அடிப்படையிலே 30 டிகிரி இன்ட்டு அந்த 4 பிரிவுகள் இவற்றை மல்டிபிள் செய்யும் பொழுது கிட்டத்தட்ட 120 பாகங்களாக கிடைக்கிறது. இப்படி 120 பாகங்களுக்கும் அதைத்தான் விம்சத் உத்தர சதாம்சம் என்று குறிப்பிட்டு அதற்கான ஒரு தனித்துவம் கிடைக்க வேண்டும் என்பதால் அந்த ஜோதிட முறையை தொகுத்துள்ளேன். அந்த 120 அம்சங்களை அந்த ஒரு கட்டத்திற்குள் 120 பாகங்களாக தொகுத்து அதற்கான 120 அம்ச பலன்களை பொருத்தியுள்ளேன். இது ஒவ்வொரு அந்த அம்ச பலனும் எப்படி அந்த பலனை சொல்ல வேண்டும் என்பது அதுவும் ஒரு கலை. அதாவது பலன் சொல்லுவது என்பது ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான ஒரு கலை. அவரவர்களுடைய திறமையை கொண்டு அந்த பலன்களை வெளிப்படுத்துகிறார்கள். அதிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அந்த ரிசல்ட் கிடைக்கிறது. அந்த ரிசல்ட் பிரபலமாகும் பொழுது அந்த ஜோதிடர்கள் பிரபலம் அடைகிறார்கள் என்பதே நாம் அறிந்த உண்மையாகும். 120 அம்சங்கள். இப்போ ஜோதிட சாஸ்திரத்துல சஷ்டி அம்சம் இருக்கு. நீங்க பொதுவா பார்த்திருப்பீங்க, ஜாதக நோட்ல 2 கட்டம் போட்டிருப்பாங்க. பெரும்பாலான ஜாதக நோட்ல இந்த 2 கட்டம் ஃபர்ஸ்ட்லயே வந்துடும். எடுத்த உடனே ஒரு 2-3 பேஜ் திறந்த உடனே அதுல 2 கட்டம், ஒன்று ராசி சக்கரம்னு போட்டிருக்கோம், இல்லை ராசி கட்டம்னு போட்டிருக்கோம், இன்னொன்று நவாம்ச சக்கரம்னு போட்டிருக்கோம், இது நவாம்ச கட்டம்னு போட்டிருக்கோம். இந்த மாதிரி இது தவிர பல கணக்கீடுகள் ஜோதிடத்துல ஏகப்பட்ட கணக்கு இருக்கு. அது மாதிரி இது ஒரு விதமான கணக்கீடு தான் நான் இப்போ வச்சிருக்கிறேன். இப்போ பல காலங்களுக்கு முன்னால பாலதீபிகா அப்படின்ற ஒரு நூல்ல இந்த சஷ்டி அம்சம் அப்படின்னு ஒண்ணு கொடுக்கப்பட்டிருந்தது. அது இருக்கு. அதாவது 60 அம்சங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப இந்த நவாம்சம் அப்படின்னு சொல்றோம்ல, பொதுவா எல்லா ஜாதகத்திலையும் ராசி நவாம்சம்னு சொல்றோம். இந்த ராசின்றது என்ன, நவாம்சம்ன்றது என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்து இந்த சஷ்டி அம்சம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிற முடியும். அதுக்காக கொஞ்சம் சொல்றேன். இந்த வீடியோ கொஞ்சம் லத்தியா தான் இருக்கும். பட் நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி தான் கொஞ்சம் பொறுமையா இதை சொல்ல போறேன்.
தயவு செஞ்சு இதை கொஞ்சம் கவனிங்க. அதாவது ஜோதிடர்களுக்கும் மட்டுமல்ல, பொதுவாக ஜாதகத்தில் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் ஜாதகத்தில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் இதன்பால் ஈர்க்கப்படுகின்ற ஏனையோருக்கும் புரிகின்ற வகையில தான் குறித்து நான் இப்போ பேசுறேன். நவாம்சம் அப்படின்னு இப்ப சொன்னேன் இல்லையா, நவாம்சம்னா என்ன அப்படின்னா, கொஞ்ச காலத்துக்கு முன்னால வரைக்கும், அதாவது ஆரியப்பட்டா காலத்துக்கு பின்னால் இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது வாக்கிய பஞ்சாங்கங்கள் என்பதன் அடிப்படையிலே கணிக்கப்பட்ட பொழுது, அந்த பஞ்சாங்கங்களின் அடிப்படையிலே முதல்ல ராசி சக்கரம் போடப்படும். ஒரு குழந்தை பிறந்த உடனே ராசி சக்கரம்னு ஒன்று அமைப்பாங்க. நவகிரகங்கள் என்பது பூமியை தவிர இருக்கக்கூடிய கிரகங்கள். அப்ப பூமியை சேர்த்தா 10ன்னு வந்துடும். இதுல 7 தான் கிரகங்கள். பூமிக்கு வெளியே இருக்கக்கூடிய கிரகங்கள் 7. அதான் கணக்கில் எடுத்திருக்காங்க. நூற்றுக்கணக்கான, ஏன் ஆயிரக்கணக்கான கிரகங்கள் கூட இருக்கும். அதாவது விண்கற்கள்ன்ற பேர்ல வச்சிருக்காங்க. இப்போ நிறைய ஸ்பேஸ் ரிசர்ச்ல ஒரு பெரிய ஒரு பிளானட்டை கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு பேர் வச்சிருவாங்க. அது இங்கிலீஷ்லயோ அல்லது ஏதோ ஒரு மொழியில, இப்ப சைனா கண்டுபிடிக்கிறாங்கன்னா சைனா மொழியில அல்லது சைனாவோட அந்த ஒரு ஆன்மீக அமைப்புல அந்த பேரை வைப்பாங்க. நம்ம இந்தியாவில் இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப சந்திராயன் 3 உலகத்திலேயே முதல் முறையா நிலவினுடைய தென் பகுதியில போய் அந்த லேண்டு பண்ணதுனால அதை நம்ம சிவசக்தி பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். அது நம்மளுடைய ஆன்மீக வழிமுறைப்படி அந்த பேரை வச்சிருக்காங்க. அப்போ இது அந்தந்த தேசத்தினுடைய அடையாளங்கள், வரலாறுகள். நவகிரகங்கள்ல கிரகங்களாக கண்டறியப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட விஷயங்கள் 7 கிரகங்கள். இன்னைக்கு நம்ம கேலண்டர்ல 7 கிழமைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிரகங்களோட பெயர் தான். தமிழ்ல திங்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த திங்கள்னா சந்திரன் ஒரு அர்த்தம். செவ்வாய் தான். இப்ப திங்களை இங்கிலீஷ்ல மூன் அப்படின்னு சொல்றோம். மூன். செவ்வாய மார்ஸ் அப்படின்னு சொல்றோம். புதன் அப்படின்றது ஒரு கிரகம், சூரியனுக்கு அடுத்து முதல்ல இருக்கிற கிரகம். சூரியனை சுத்தி பல கிரகங்கள் வட்டப்பாதையில போயிட்டு இருக்கு. அதுல சூரியனுக்கு அடுத்து முதல்ல சூரியனை சுத்தி வரக்கூடிய கிரகம், ரொம்ப சூரியனுக்கு நியரஸ்டா இருக்கிற பிளானட் எதுன்னா புதன். இது எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்ற விஷயம்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். தெரியாதவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்றேன். தயவு செஞ்சு மற்றவங்க எல்லாம் வருத்தப்பட்டுறாதீங்க. அப்ப இந்த மாதிரி இந்த 7 கிரகங்கள் 7 கிழமைகளாக கேலண்டர்ல திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 7 கிரகம் வந்துருச்சா. பழையபடி திங்கள். இப்ப ராகு கேதுக்கு கிழமை கிடையாது, காலம் இருக்கு. ராகு காலம் அப்படின்னு இருக்கு. இப்போ உதாரணமா நான் இப்ப இந்த வீடியோ போடும்போது இன்னைக்கு புதன் கிழமை. இன்னைக்கு மத்தியானம் 12 மணியில இருந்து 1:30 மணி வரைக்கும் ராகு காலம். இந்த மாதிரி ராகு காலம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இருக்கும். திங்கக்கிழமை காலையில 7:09 ராகு காலம், செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 3 to 4 ராகு காலம், புதன்கிழமை மத்தியானம் 12 to 1:30 ராகு காலம், வியாழக்கிழமை 1:30 to 3 ராகு காலம், வெள்ளிக்கிழமை காலையில 10:30 to 12 ராகு காலம், சனிக்கிழமை காலையில 9 to 10:30 ராகு காலம், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 ராகு காலம். இப்போ இந்த ராகு காலம்
அதே மாதிரி யமகண்டம்ன்றத கேது காலம்னு சொல்லுவோம். யமகண்டமும் ஒரு நாளும் இதே மாதிரி 1.5 மணி நேரம் கொடுத்துருப்பாங்க. அந்த காலத்து கணித முறையில 3.25 நாளிகை, 2.5 நாளிகை கொண்டது 1 மணி நேரம். அப்போ 1.5 மணி நேரம்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு 1.25 நாளிகை. இப்போ 2.5 1.25 3.25 நாளிகை கொண்டது ஒரு காலம். அதனால ராகு காலத்துக்கு ஒரு காலமும் யமகண்டத்துக்கு ஒரு காலமும் ஒவ்வொரு நாளும் இருக்கு. இந்த யமகண்டம்ன்றது தான் கேது காலம். புரியுதா? அப்போ இந்த மாதிரி 2 காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த காலங்களை குறிப்பதற்கான அந்த காலங்களுக்கான நேரத்தில் ஏற்படும் அந்த காஸ்மிக் ரேஸோட அந்த டைம்ல அந்த ரேஸ் ஜாஸ்தியா இருக்கும். எங்க இருக்கும்? முதல்ல இந்த சயின்ஸை கண்டுபிடிச்சது யார்? இந்த ககோள சாஸ்திரம் அப்படின்னு சொல்றோம். இல்லைன்னா மெய்ஞான அறிவியல் அப்படின்னு சொல்லலாம், ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு சொல்லலாம், ஜோதிட விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி வேணா சொல்லுங்க. வேதகாலம் தொட்டு இந்த ஜோதிட சாஸ்திரம் இருந்து கொண்டிருக்கிறது. பரிணாமப்பட்டே வந்திருக்கு. முதல்ல இந்த ராசி சக்கரம் தான் ஒரு குழந்தை பிறந்த உடனே போடுவாங்க. அதனால என்ன அர்த்தம்? அந்த குழந்தை எந்த இடத்துல எந்த பாயிண்ட்ல இந்த பூமியில ஜனனம் ஆகுதோ அந்த பாயிண்ட்ல இருந்து சூரியன் அடிவானத்துல எங்க நிற்கிறாரோ அதுக்கு நேர எந்த ராசி மண்டலம் இருக்கோ அந்த ராசி மண்டலத்தின் பெயர் தான் லக்னம். அதே மாதிரி அந்த குழந்தை பிறந்த அந்த நாள்ல சந்திரன் இந்த ராசி மண்டலத்துல எந்த ராசியில அந்த சந்திரன் சஞ்சாரம் நடந்து கொண்டிருக்கிறதோ அதுதான் அதனுடைய ஜென்ம ராசி. அப்படி பார்க்கும்போது அது எந்த நட்சத்திரத்துல இருக்குன்றது இன்னும் கொஞ்சம் அதுல டீப் சயின்ஸ், இன்னும் கொஞ்சம் டீப். அப்ப இந்த நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா அசுபதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம். அசுபதி நட்சத்திரம்னு நம்ம சொல்றோம்ல, அது ஒரு நட்சத்திரம் கிடையாது. அசுபதி அருணீன் குதிரை தலைவோர் பரணி மும்மீன் அடுப்புவோர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அசுபதி அருணீன் குதிரை தலைவோர்னா 6 நட்சத்திரங்களை கொண்ட ஒரு தொகுப்பு தான் அசுபதி நட்சத்திரம். அதுக்கு பொது பேரா வச்சிருக்காங்க. பரணி மும்மீன் அடுப்புவோர்னா 3 நட்சத்திரங்களை கொண்ட அடுப்பு மாதிரி. பழைய காலத்து அடுப்பு பார்த்தீங்கன்னா மேல 3 கொண்ட மாதிரி இருக்கும், இந்த மண் அடுப்பு. இன்னைக்கும் பார்க்கலாம் நீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல தோற்றம் அளிக்கலாம். இது இந்த 6 நட்சத்திரத்தையும் ஒரு கோடு போட்டு நினைச்சீங்கன்னா குதிரைத்தலை மாதிரி அந்த தோற்றம் காட்டும் அப்படின்னு ஒரு கண்டுபிடிக்கும். இதுக்காக சொல்லப்பட்டதுதான் இந்த அசுபதி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் அப்படிலாம். இந்த மேஷ ராசின்றதுக்கும் அந்த மொத்த ராசி மண்டலத்தினுடைய அமைப்பை மேஷம் அப்படின்ற ஒரு ராசிய அந்த மேடம்னு சொல்லுவாங்க. மேடம்னா ஒரு மேடான ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ராசி மண்டலம்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நட்சத்திர தொகுப்பே, இந்த ராசி மண்டலமே, இந்த பூமி சூரியனை சுத்தி வர்றது எப்படி இருக்குன்னா, இப்ப என் தலைதான் சூரியன்னா இது இங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த விரல் இருக்கிற இடத்துல இருந்து பூமி ஆரம்பிச்சு இப்படியே போய் சுத்தி இப்படி வருது. இதுதான் நடந்துருக்கு. 23 டிகிரி பாகையில இந்த வடக்கு துருவம் சாஞ்சிருக்கு சூரியனை நோக்கி. புரிஞ்சிருச்சாக்கோ? அப்போ அதனாலதான் சூரியனை பார்த்து பூமி இருக்கும்போது அது சூரியனை உதிக்கும் திசை கிழக்கு. அப்போ அந்த கிழக்கும் மேல இருக்கிற அந்த வடக்கும்
சேரக்கூடிய சந்தியை தான் வடகிழக்கு மூலைன்னு சொல்றோம். அது மூலையா சொல்றோம். அதுலதான் உள்ள காஸ்மிக் எனர்ஜி உள்ள இறங்கும். அப்ப அதுல அந்த ராகு கேதுக்களுடைய எனர்ஜி உள்ள வர்றதா இருக்கட்டும், மற்ற கிரகங்களினுடைய அந்த தாக்கங்கள் உள்ள வர்றதா இருக்கட்டும், இந்த சோலார் சிஸ்டத்துக்குள்ள வருது. அது எப்படி நம்புறது? நம்பித்தான் ஆகணும். சந்திரன் கண்ணுக்கு தெரிகிற ஒரு ஒளிய நம்ம மேல பாய்ச்சது இல்ல, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சன்லைட்டா இருந்தா கூட நமக்கு அந்த அமாவாசை இரவுல கும்மிருட்டா இருக்கு, அதே பௌர்ணமி சந்திரன் மேல முழுமையா அந்த சூரியனுடைய ஒளி படும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகி பூமியில வந்து விழுகுதே. அப்போ எப்படியோ ஒரு ரியாக்ஷன் கிடைக்குது இல்ல? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சூரியன் எங்கேயோ இருக்கு, பல கோடி மைலுக்கு அங்கிட்டு இருக்குன்றாங்க, ஒளி வருட தூரங்களுக்கு அங்கிட்டு இருக்குன்றாங்க. அங்க இருந்து இங்க நம்மளுக்கு அந்த ஒளியும் வருது, வெப்பமும் வருது. இந்த ஒளியே இப்ப நம்ம பார்க்கிற மாதிரி ஒளி இருக்கா? அட்மாஸ்பியருக்கு மேல போயாச்சுன்னா, அதாவது அந்த பூமியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல போயாச்சுன்னா, ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் இருக்கு, அதுக்கு மேல போயாச்சுன்னா புற ஊதா கதிர்கள்னு தான் இருக்கும். நம்ம கண்ணால இப்ப நம்ம பார்க்குற மாதிரி அங்க பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு கவசங்கள் போட்டு அதுக்கு ஒரு கண்ணாடி மூலமா தான் பார்க்க முடியும். ஸோ இப்படி நிச்சயமாக மற்ற கிரகங்களினுடைய தாக்கங்கள் இங்க இருக்கிற உயிரினங்கள், பயிர்கள், மிருகங்கள், பறவைகள் அனைத்திலும் ஊடுருவிருக்கு. ஒவ்வொரு அளவிலும் ஊடுருவிருக்கு. அதனாலதான் நமது முன்னோர்கள் அண்ட தத்துவம் பிண்ட தத்துவத்திற்குள் இருக்கிறது, இந்த பிண்ட தத்துவம் அண்ட தத்துவத்திற்குள் இருக்கிறது. அப்பதான் அணுவை உடைச்சு பார்க்கறாங்க. ஆட்டம் அதை உடைச்சு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு, உள்ள போயிட்டே கண்டிப்பா சயின்ஸ். ஸோ இதனால இந்த டீப்பர் சயின்ஸ் இந்த அஸ்ட்ராலஜிலையும் போகும். இது ஒரு சயின்ஸா நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இது ஒரு பௌதீக விஞ்ஞானம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த ராசி மண்டலம்ன்றது அந்த குழந்தை பிறக்கும் போது எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருந்துச்சுன்ற ஒரு பதிவு தான் ராசி மண்டலம். அப்போ அது எந்த நட்சத்திரத்துக்கு நேரா இருந்துச்சு அதை கணக்கு பண்ணி அதுக்கு 4 பாதங்கள் கொண்டது ஒரு நட்சத்திரம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருந்தாங்க. அது டெவலப் ஆகி டிகிரியா மாறிடுச்சு. பாதமா இருந்தது டிகிரியா மாறிடுச்சு. நவாம்சம்ன்றது பாதம். இப்போ அசுபதி 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் பாதம் தான் நாளடைவுல மருவி பாதமா வந்துருச்சு. அசுபதியினுடைய 4 பாகங்கள், அசுபதி நட்சத்திரத்தினுடைய அந்த எல்லை, அந்த 6 நட்சத்திரத்தினுடைய ஒரு எல்லையும் ஒன்று இருக்கும். இது வந்து இந்த சுற்றுவட்ட பாதை, அது ஒரு 30 டிகிரி ஒரு ஆக்சஸ்ல இருக்கு. பூமியை ஒரு புள்ளியா வச்சு அது போட்டீங்கன்னா 30 டிகிரி. அந்த 30 டிகிரிக்குள்ள சூரியன் நேரா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாசம் ஃபுல்லா அதுல ஒரு டிகிரியா நகரும். அதான் ஒரு மாசம். சந்திரன் பூமியை ஒரு சுத்தி வர்றதுக்கு ஒரு மாசம். சூரியன் ஒரு ராசியில ஒரு இடத்துல இருந்து டிராவல் ஆகி இங்க போற மாதிரி, அது டிராவல் ஆகல, அது அங்கேயே தான் நிக்குது. இந்த பூமி நகர்ந்து போகும்போது அந்த ராசி மண்டலத்தை அது கிராஸ் பண்ற மாதிரி நமக்கு தெரியுது. அப்ப சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போகுது. அப்ப இந்த பூமி அந்த நேரம் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப இது மேல நோக்கி இப்படி ஏறுறது, வடக்கு நோக்கி ஏறுறதா, மேலதான் வடக்கு, கீழே இருந்து மேல ஏறுறது வடக்கு நோக்கி. அதை என்ன சொல்லுவோம்? வடக்கு நோக்கின பயணத்தை உத்திராயணம் அப்படின்னு சொல்லுவோம். மேல இருந்து திரும்ப கீழே இறங்கும், அது தட்சிணாயனம். மேல சூரியனை நெருங்கும் போது அது சித்திரை மாசம், கீழே சூரியனை விட்டு ரொம்ப எல்லைக்கு வரும்போது அது ஐப்பசி மாதம், துலாம் ராசி, அது மேஷ ராசி. மேடா இருக்கிறதுனால மேல இருக்கிறதுனால மேட ராசி, ரிடவ ராசி, மிதுன ராசி, கடக ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி,
விருச்சிக ராசி, தனுசு ராசி, மகர ராசி, கும்ப ராசி, மீன ராசி, பழையபடி மேட ராசி, மேஷ ராசி, இப்படி இந்த மாதிரி சுத்திலும் அந்த இருக்கும்போது அது எங்கெங்க எந்தெந்த ராசிக்கள்ல அந்த பூமிக்கு தோற்றமளிக்கும் விதமாக அந்த ராசி மண்டலங்கள்ல அந்த கிரகங்கள் இருந்துச்சு. இந்த குழந்தை பிறக்கும் போது இந்த ராசி மண்டலத்துல அந்த கிரகம் டிராவல் ஆகிருந்துச்சு. ஒரு 6-7 கிரகங்கள் டிராவல் ஆகிட்டு இருக்கு, நம்மளோட சுத்திக்கிட்டு இருக்கு. ஒன்னொன்னுக்கு ஒரு விதமான வேகங்கள் இருக்கு, வெலாசிட்டி, ஸ்பீட். அப்புறம் அது தன்னைத்தானே சுத்திக்கிற ஒரு கணக்கோட இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் இருக்கு. அப்ப விஞ்ஞானம் இருக்கு, இல்லைன்னு இல்லை. இப்ப இதுல அந்த பாகங்கள் சொன்னேன்ல, அப்படி 3 நட்சத்திரங்கள் சேர்ந்து 9 பாகங்களாக இருக்கக்கூடிய இடங்களை கொண்டது ஒரு ராசி மண்டலம் அப்படின்னு முன்னால வச்சிருந்தாங்க கணக்கு. இப்ப எப்படி கொண்டாந்தாங்க, அதை டிகிரியா கண்டுபிடிச்சிட்டாங்க, கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த டிகிரி கணக்குல 0 டிகிரியில இருந்து 30 டிகிரின்றது ஒரு ராசி அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அப்ப 0ல இருந்து 30 டிகிரி மேஷ ராசின்னு ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு அடுத்த மற்ற ராசிகளுக்கெல்லாம் என்னென்ன டிகிரி, அப்புறம் அதுல அந்த 0ல இருந்து 30 டிகிரிய இந்த பாலதீபிகான்ற ஒரு கணித முறை, ஜோதிட கணித முறை, அவங்க அதை எழுதியிருக்கும் போது 60 பாகங்களா அவர் பிரிச்சிருக்காரு. இப்ப நவாம்சம்னு நான் சொன்னேன்னா 9 பாகங்களா பிரிச்சது. அதனுடைய விளைவாக கிடைச்சது அந்த அம்சம் பேர். திருக்கணித முறையில கணிக்கப்பட்ட ஒரு ஜாதகத்தை கொண்டு அந்த நட்சத்திர பாதசாரங்களை கொண்டு ஒரு கணித முறையை அது பலன் சொல்லும் முறையாக கண்டறிந்து அதை பலவாறாக ஆராய்ந்து அதற்கு ஒவ்வொரு பாகத்திற்கும் ஏற்கனவே 60 பாகங்களுக்கு பாலதீபிகாவில் பெயரிட்டிருக்கிறார்கள். இன்னொரு 60 பாகங்களுக்கு நான் கண்டறிந்த பெயரிட்டு அந்த பெயரை அதற்கு சூட்டினேன். 120 பாகங்கள் கொண்ட ஒரு அம்சம், 120 அம்சம் அப்படின்னு பேர். அப்ப அந்த 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 ஒவ்வொரு பாகங்களுக்கும் இந்த ஒரு அதாவது ஒரு டிகிரிய கிட்டத்தட்ட ஒரு 4 பாகமா பிரிச்சு, அவங்க 2 பாகமா பிரிச்சிருந்தாங்க பாலதேவிகால. ஒரு டிகிரிய அரை டிகிரி கொண்டது ஒரு பாகம், ஒரு அம்சம், இன்னொரு அரை டிகிரி ஒரு அம்சம். இப்ப ஹோரா சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ராசியை 2ஆ பிரிச்சிருப்பாங்க, அதையே ஆண் பெண்ணுன்னு வச்சிருப்பாங்க. அது ஹோரா சாஸ்திரம். இப்ப ராசி மண்டலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட மேஷம் ஆண் ராசி, ரிஷபம் பெண் ராசி, மிதுனம் ஆண் ராசி, கடகம் பெண் ராசி, இப்படியே வரும். ஆண் பெண் ஆண் பெண் சிக்ஸாக். உலகத்துல எல்லாமே 2ஆ தான் இருக்கு. முந்தின வீடியோல கூட அதை பத்தி பேசினேன். இன்னைக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல கூட ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணணும்னா 0101 அப்படின்ற அந்த பைனாரி டிஜிட்ஸ் அதை வச்சுதான் அவங்க ப்ரோக்ராமே எழுதுறாங்க. அந்த ஹார்ட்வேர்ல சாஃப்ட்வேரை ரெடி பண்ணும்போது, கமாண்ட்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் ப்ரோக்ராமிங் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அது விஷுவலைஸ் ஆகுது. ஆக எல்லாத்துக்குள்ளேயும் இப்போ உதாரணமா வீடியோ சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கலர் தியரியில, வீடியோ கலர் தியரி, சினிமா இந்த டிவி டெக்னாலஜின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ டிஜிட்டல் டெக்னாலஜி வந்துச்சு, எல்சிடி டிவி இந்த மாதிரி வந்துச்சு. முன்னால இந்த சிஆர்டி இதை பத்தி சொன்னோம்னா கொஞ்சம் புரியும்படியா சொல்லலாம். அதாவது இந்த நீங்க பார்க்குற ஒரு கலர், இதுல இந்த நிறத்துக்குள்ள விஞ்ஞான ரீதியா கண்டுபிடிச்சிருக்காங்க. கிரீன் 59%, ஒரு 100% கலர் அப்படின்னா அதுக்குள்ள 3 கலர் தான் ஒழிஞ்சிருக்காங்க. என்னென்ன கலரு? கிரீன், ப்ளூ, ரெட். அது
சுருக்கமாக சொல்லுவாங்க ஆர்ஜிபி, ரெட் கிரீன் ப்ளூ அப்படின்னு. இப்போ இதுல கிரீன் 59% இருக்கும், ரெட்டு 30% இருக்கும். 89% ஆச்சா? மிச்சம் 11% ப்ளூ. இதான் இந்த தியரி. அப்ப இந்த 3% உள்ள இந்த நிறங்களை, தனித்தனி நிறங்களை, கிரீனை மட்டும் பிரிச்செடுத்து, எப்படி காற்று மண்டலத்திலிருந்து ஆக்சிஜனை மட்டும் பிரிச்செடுக்கிறாங்க, ஹைட்ரஜன் மட்டும் பிரிச்செடுக்கிறாங்க, ஹீலியம் பிரிச்செடுக்கிறாங்கல்ல, பொதுவா அது பேர் காற்றுன்னு சொல்றோம். அது மாதிரி பொதுவா நம்ம சொல்ற ஒளியில, நிறங்கள் பொதிந்த அந்த ஒளியில 3 நிறங்கள் தான் முக்கியமா டாமினேட்டடா இருக்கு. இந்த 3ஐயும் தனித்தனியா பிரிச்சோம்னா கிரீன், ப்ளூ, ரெட்டுன்னு பிரிச்சத திரும்ப ஒரே இடத்துல ஒரு குவியல்ல போடும்போது அது ஒயிட்டா மாறிடுது. இதான் அந்த கலர் தியரி. இதுல பிக்மெண்ட்ஸ் பிரைமரின்னு ஒரு தியரி, அது பெயிண்டிங் டெக்னாலஜி. இப்போ இந்த ரெட்டும் கிரீனும் சேர்ந்தா அது ஒரு கலரா உண்டாகும். அதான் பெயிண்டிங்ல பிரைமரி கலர்னு. அப்புறம் ப்ளூவும் கிரீனும் சேர்ந்தா ஒரு கலர், அது ஒரு பிரைமரி கலர். இப்படி 3 விதமான பிரைமரி கலர் இதுல செகண்டரியா கிடைக்கும். அதான் பிக்மெண்ட்ஸ் பிரைமரின்னு பேர். அதாவது பெயிண்டிங் டெக்னாலஜில பிக்மெண்ட்ஸ் பிரைமரின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் சார்ந்த விஷயங்களையும் இந்த ஜோதிடத்துக்குள் இருக்குன்றதுதான் உண்மை. அதை நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சப்ஜெக்ட், அதெல்லாம் சரியா அப்படின்றது சரிபார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். எந்த விஷயமா இருந்தாலும், மெடிக்கல் சயின்ஸா இருந்தாலும், பௌதீகம்ன்றது கண்ணுக்கு தெரிகிறதுங்க. இப்ப காஸ்மிக் ரேஸ்ன்னு சொல்றோம், ஓரளவுக்கு அதை பார்த்துடுறாங்க. இப்போ இங்கிருந்து சந்திரன் இவ்வளவு தூரம்னு எப்படி இங்கிருந்து சொல்றாங்கன்னா, நூல் பிடிச்சா பார்த்தாங்க, இல்லைன்னா டேப் எடுத்துட்டு போய் அளந்தாங்களா? ஒத்துக்கிறோம், அதானே உண்மை. ஏன்னா இத்தனை நிமிஷத்துல போய் அது இறங்கும், அந்த கிரகத்துல, இந்த இடத்துல லான்ச் ஆகும் சொன்னா அது மாதிரி கரெக்டா அந்த டைமுக்கு. நம்மளுக்கு அதை சொல்லுவாங்க இந்தியன் டைமுக்கு, அமெரிக்கன் டைமுக்கு. ஏன்னா டைம் டியூரேஷன் டிஃபரன்ஸ் இருக்கு. பூமியில நம்ம இந்த ஜோதிட சாஸ்திரம் கண்டறியப்பட்டது இங்க. இந்த ஜோதிட சாஸ்திரம் இதுக்கு தான் பொருந்தும், இந்தியாவுக்கு தான் பொருந்தும், உலகத்துக்கே பொருந்தும்ன்றதுல எனக்கு அந்த இதுல கொஞ்சம் சில கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆனா இன்னைக்கு கண்டுபிடிச்ச சயின்ஸ்னால உலகம் முழுக்க இந்த ஜோதிடத்தை அப்ளை பண்ணும். பொதுவாக ஜோதிடமே ஒரு பூமத்திய ரேகைக்கு மேல ஒரு 30 டிகிரி, கீழே ஒரு 30 டிகிரி அளவுக்குள்ளதான், அந்த சென்டர் ஆஃப் பாயிண்ட்ல மட்டும்தான் ஒரு நம்பிக்கையை அல்லது பலிக்குது அப்படின்ற ஒரு கான்செப்டும் உண்டு. ஸோ இதெல்லாம் ரொம்ப டீப்பா போக முடியாது. அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய விஞ்ஞானி கிடையாது. இந்த விஷயத்தை படிக்கிறோம், முன்னோர்கள் சொன்னதை கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பு போறோம், அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு போறோம். இது ஒரு ரூட்டு. இப்ப இதுக்கும் உங்க வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்னா, நடக்குது சொல்றாங்க. நம்ம போய் 24 மணி நேரமும் கேமராவை வச்சு அலைஞ்சிட்டு இருக்கல. ஏன்னா சில தவறுகளும் உண்டு, எல்லா கலைகள்லையும் தவறுகள் உண்டு. எந்த கலையா இருந்தாலும் அந்த கலையவே தப்புன்னு சொல்லக்கூடாது. ஒன்னும் எனக்கு தெரியல இல்லைன்னா, இப்போ உதாரணமா மின்சாரமே இருக்கு, அது சாக்கடிச்சா ஆலையே கொன்றும். அதுக்காண்டி மின்சாரமே வேணாம்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. மெடிக்கல் சயின்ஸ் இருக்கு, எத்தனையோ பேர் ஆபரேஷன்ல செத்து போயிடுறாங்க, அதுக்காண்டி ஆபரேஷனே பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ இது வரைக்கும் இந்த வீடியோவை கேட்டிருப்பீங்க, விம்சத்யுத்தர தசாம்சம்ன்ற இந்த வீடியோவை. 30 டிகிரி கொண்ட ஒரு ராசியை 120 பாகங்களாக அல்லது அம்சங்களாக பிரித்து அதில் ஒவ்வொரு அம்சத்திற்கும் அல்லது உரிய டிகிரிக்கும் உரிய அம்ச பலன்களை சொல்லும் ஒரு முறையே இந்த விம்சத்யுத்தர தசாம்சம் என்னும் முறையாகும். இதில் 0 டிகிரியிலிருந்து 30 டிகிரி வரைக்கும் மேஷ ராசி ஆகும். இது ஒரு ஆண் ராசி வகையை சேர்ந்தது. இதையும் 120 பாகங்களாக பிரிக்கிறோம்.
அடுத்தது 30 டிகிரியிலிருந்து 60 டிகிரி வரைக்கும் ரிஷப ராசி. இது ஒரு பெண் ராசி. இதையும் அதே மாதிரி தான் பிரிக்கிறோம், அதாவது 120 பாகங்களா. அதே மாதிரி 60 டிகிரியிலிருந்து 90 டிகிரி வரை மிதுன ராசி ஆகும். இது ஒரு ஆண் ராசி வகையாக சார்ந்ததாகும். இதையும் 120 பாகமாக தான் பிரிக்கிறோம். அப்புறம் 90 டிகிரியிலிருந்து 120 டிகிரி வரை கடகராசி ஆகும். இது ஒரு பெண் ராசி ஆகும். இதையும் 120 பாகங்களாகத்தான் பிரிக்கிறோம். அதுபோல அடுத்து 120 டிகிரியிலிருந்து 150 டிகிரி வரைக்கும் பிரிக்கப்படுவது சிம்ம ராசி என்ற ஆண் ராசி. இதையும் 120 பாகங்களாகத்தான் பிரிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு ராசியாக 120 பாகங்களாக பிரித்து கொண்டே வருகிறோம். அதே போல அடுத்தடுத்து 150 டிகிரி முதல் 180 டிகிரி வரை கன்னிராசி என்ற பெண் ராசி, 180 டிகிரி முதல் 210 டிகிரி வரை துலாம் ராசி என்ற ஆண் ராசி, அதே போல 210 டிகிரி முதல் 240 டிகிரி வரை உள்ள விருச்சிக ராசி என்ற பெண் ராசி, அடுத்து 240 டிகிரி முதல் 270 டிகிரி வரை தனுசு ராசி என்ற ஆண் ராசி, அதே போல 270 டிகிரி முதல் 300 டிகிரி வரை மகர ராசி என்கிற பெண் ராசி, அடுத்து 300 முதல் 330 டிகிரி வரை உள்ள கும்பராசி, இறுதியாக 330 முதல் 360 டிகிரி வரை உள்ள மீன ராசி என்ற ஒரு பெண் ராசியுடன் இந்த ராசி மண்டலம் ஒரு நீள் வட்டப்பாதையில் முடிந்து விடுகிறது. இதில் பொதுவாக இந்த மொத்த வட்டப்பாதையினுடைய அந்த கால அளவு ஒரு வருடம்னு சொல்கிறோம்ல, அதை திருக்கணிதம் எப்படி சொல்லுதுன்னா 365 நாள் என்று சொல்கிறது. அப்போ இந்த பேலன்ஸ் இருக்கிற 5.25 நாளை 4 வருஷத்துக்கு ஒரு தடவை லீப் வருஷம்னு கணக்கில் சேர்க்கிறோம். அது 0லிருந்து 15 அந்த மினிட்ஸ், இப்போ டிகிரி, மினிட்ஸ், செகண்ட், அந்த மாதிரி எப்படி நேரத்தை பிரிக்கிறோம்? 1 மணி நேரம், 1 நிமிஷம், 1 செகண்ட்னு பிரிக்கிறோம்ல. இத்தனை மணி நேரம், இத்தனை நிமிஷம், இத்தனை செகண்ட் தானே பிரிக்கிறோம், 3 பிரிவா. அதே மாதிரி இதையும் டிகிரிய 0 டிகிரி, 15 நிமிஷம், 0 செகண்ட்ஸ், அப்போ 15 மினிட்ஸ் அப்படின்னு அது சொல்லுவோம் இந்த ஒரு பாகத்தை. அப்போ அதுக்கு கோர அம்சம் அப்படின்னு ஒரு அம்சம் இருக்கு அதுல. இப்போ என்னோட லக்னம் விழுகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கோர அம்சத்துல கரெக்டா என்னோட அந்த லக்னம், இப்போ மேஷ லக்னம், அதுதான் 0 to 30 டிகிரி. அதுல 0லிருந்து அந்த 15 அந்த மினிட்ஸ்குள்ளர என்னோட லக்னம் விழுந்திருந்தா, இந்த கட்டம் போட்டு எழுதும்போது அந்த கட்டத்துல அந்த 0 to 15ன்னு நோட் பண்ணி ஒரு கோடு போட மாட்டாங்க. பொதுவா ஒரு கோடு போட்டு லக்கணம், லா அப்படின்னு போட்டுவாங்க. லக்கணம்னு கூட எழுத மாட்டாங்க, பெரும்பாலும் லான்னு எழுதிடுவாங்க. அது நம்ம புரிதல். இந்த மாதிரி ஒரு குறுக்கு கோடு போட்டு ஒரு லான்னு போட்டிருந்தா அது லக்கணம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது ராசியிலையும் இருக்கும், நவாம்சத்திலையும் இருக்கும். இன்னும் கூட பாவச்சக்கரம்னு ஒன்று உண்டு, அதுலையும் இருக்கும். அதே மாதிரி இது என்னன்னா ஒரு டீப் சயின்ஸ் பார்த்த மாதிரி. இங்க லக்கணம் எப்படி இருக்கு, அன்னைக்கு இதுதான் டீப்பா பார்த்துருக்காங்க. அன்னைக்கு இந்த லக்கணம் இதுல இருந்துச்சு, இந்த கட்டத்துல அந்த நட்சத்திர பாதசாரப்படி 9 பிரிவா பார்க்க முடிஞ்சது. இப்ப டிகிரியா வந்துட்டதுனால கொஞ்ச காலத்துல டிகிரியா வந்த உடனே அதை 30 டிகிரி கணக்கோட அதுல 2 பிரிச்சு பண்ணாங்க. நான் அதை 4 பிரிச்சிருக்கேன். இப்ப கோர அம்சம் தான் என்ன அப்படின்னா, பயப்படத்தக்க பயங்கரமான ஒரு உருவத்தை உடைய தோற்றத்தை கொண்ட ஒரு அம்சம் அப்படின்னு அர்த்தம். இப்போ மேஷ லக்னம் 0 to 15 மினிட்ஸ்க்குள்ள விழுந்திருக்குன்னு சொன்னேன். இது இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க. இப்போ ஒரு உதாரணமா சரியா 0 பாயிண்ட்ல விழுந்துருச்சு, 0.05
மினிட்ஸ் அப்படி வச்சுக்கிறோமே, இல்லை 0 டிகிரி 0.02 மினிட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப மூலையில அந்த அந்த வட்டப்பாதையில அந்த 0 ஆரம்பிக்கிற இடத்துல விழுந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுவே அந்த ராசி சக்கரத்தினுடைய எண்டில் எப்படி வரும்? மீன ராசியினுடைய அந்த 30வது டிகிரியில அந்த கடைசி பகுதியில் வரும். 29 புள்ளி, அதாவது 29 டிகிரி புள்ளி, அதாவது 59 மினிட்ஸு புள்ளி, அதாவது 60 செகண்ட்ஸ்ன்னு வந்துச்சுன்னா அது மொத்தமா 30வது டிகிரியை முடிச்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இல்லாம ஒரு பாயிண்ட், இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு 0.00 சம்திங் இருக்கிற மாதிரி இந்த பக்கம் மீன லக்கணமா விழுந்திருந்தாலோ அந்த பக்கம் மேஷ லக்கணமா அது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல விழுந்திருந்தாலோ அதை பாவசந்தி தோஷம் கொண்ட லக்னம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நட்சத்திரங்கள்லையும் இந்த ஊடால அந்த ஒவ்வொரு பாதத்துக்குள்ளையும் இப்ப பாத கணக்கையும் எடுத்துக்கிறாங்க, இதுல டிகிரி கணக்கா பிரிச்சுக்கிறாங்க. அதை இப்ப 30 டிகிரி = 9 பாதம், 9 பாதம். அதுக்கு முன்னால பாகமா இருந்து 9 பாகமா பிரிச்சிருக்காங்க. இந்த நட்சத்திர மண்டலத்தை 9 பாகங்களா பிரிக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு அதுக்குள்ள நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு, அதுலயும் குறிப்பிட்ட ஸ்டார்ஸ் தான் இவங்க டிசைன் எடுக்கிறாங்க. அசுபதி அருவியின் குதிரை தலை போல் அப்படின்னு பாடி வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தமா? அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இரவுல, குறிப்பிட்ட நாளிகையில, இரவுல தான் நட்சத்திரம் தெரியும். அப்ப இரவுல தான் இதை பார்க்க முடியும். இந்த ராசி மண்டலத்துல இந்த ராசி மண்டலம்ன்றது ஒரு நாளும் ஒரு அந்த மண்டலங்கள் நகர்ந்துகிட்டே இருக்குது. ஏன்னா பூமி சுத்தும் போது அது அதுக்கு ஆப்போசிட் சைட் நகலும். புரியுதா உங்களுக்கு? இப்போ சூரியன் உதிக்குது, இது என்ன மாசம்? இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது கார்த்திகை மாசம். இப்ப கார்த்திகை மாசம் கரெக்டா 1ஆம் தேதி எப்ப பிறக்குதுன்றத பஞ்சாங்கத்துல குறிப்பிட்டிருக்கோம். அப்ப இந்த கோராம்சம் அப்படின்றது பயப்படத்தக்க பயங்கரமான உருவத்தை உடைய தோற்றத்தை கொண்ட ஒரு அம்சம். இப்ப இது மேஷ லக்னமா இருந்தால் இந்த 0 to 30 டிகிரி இதை ஆண் ராசின்னு சொல்றோம். முதல்ல ஆண் ராசி, ரிஷப ராசி பெண் ராசி, மிதுன ராசி ஆண் ராசி, கடக ராசி பெண் ராசி. இந்த ராசிகள்லையும் 2 ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண்ணுன்னு முடியும் போது மேஷம் ஆணுன்னா மீனம் பெண்ணுன்னு முடியும். கரெக்டா இங்கிட்டும் பெண்ணு இங்கிட்டும் பெண்ணு இருக்கும், மத்தியில ஆண் ராசி மேஷம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு. அடுத்து ஒரு பெண் ராசிக்கு 2 பக்கமும் ஆண் ராசி இருக்கும். நீங்க மிதுனமும் சிம்மமும் ஆண் ராசி, மத்தியில கடகம் பெண் ராசி. இதை இப்படியும் சொல்லலாம். மிதுன ராசிக்கு ரிஷபமும் கடகமும் பெண் ராசி இல்லையா? அப்ப ஒரு ஆண் ராசிக்கு 2 பக்கமும் பெண் ராசி வரும், ஒரு பெண் ராசிக்கு 2 பக்கமும் ஆண் ராசி வரும். அதனாலதான் இந்த ஜிக்ஸாக் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண்ணுன்னு வருது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய அந்த 3ஆம் இடம், மேஷத்துக்கு 3ஆம் இடம் மிதுனம், 5ஆம் இடம் சிம்மம், 7ஆம் இடம் துலாம், 9ஆம் இடம் தனுசு, 11ஆம் இடம் கும்பம். இதெல்லாம் ஆண் ராசி. அதுக்காக சொன்னேன், ஒவ்வொன்றும் ஆண் ராசி. இதுல அந்தந்த ராசிகளுக்கு அதிபதிகள் இருக்கு. மேஷம்னா செவ்வாய், மிதுனம்னா புதன், சிம்மம்னா சூரியன், அதே மாதிரி துலாம்னா சுக்கிரன், தனுசுனா குரு, கும்பம்னா சனி. இந்த மாதிரி கிரகங்களும் மாறும் ஒரு கட்டத்துக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்,
இந்த ரெண்டு வீடுகள் ஒரு ராசிக்கும் கொடுத்துருக்காங்களே, அந்த ராசி சக்கரத்துல ரெண்டு வீடுகள் கொடுத்துருக்காங்கல்ல. ஒரு இடத்துல செவ்வாய்க்கு ஆண் ராசின்னு வரும் மேஷத்துக்கு, விருச்சிகம்னா அங்க பெண் ராசி வந்துடும், ரிஷபத்துக்கு பெண் ராசின்னு வரும், அதுக்கு நேரா துலாத்துக்கு ஆண் ராசி வந்துடும், மிதுனத்துக்கு ஆண் ராசி வந்தா கன்னிக்கு பெண் ராசி வரும். ரெண்டும் புதனுடைய ராசிகள். அது மாதிரி மகர கும்பம் ஆண் பெண், அது ரெண்டுமே சனிதான். ஆனா ரெண்டுமே ஒரே கிரகம் தான். இப்ப இதுக்குள்ள மாதிரியே, ஆனா ரெண்டும் வேற வேற ராசி. ஒன்னு ஆண் ராசியில உள்ள சனி, இன்னொன்னு பெண் ராசியில உள்ள சனி. அப்புறம் மீனத்துக்கும் தனுசுக்கும் குரு, ஒன்னு ஆண் ராசி ஒன்னு பெண் ராசியா. அதே மாதிரி இந்த ராசிகளோட பாயிண்ட்ல இன்னொன்னு என்னன்னா, இந்த ஆண் ராசி பெண் ராசின்னு இப்ப நான் சொன்னேன்ல, இப்ப இந்த ஆண் ராசிகள்ல 0 to 15 வரைக்கும் இந்த நான் பின்னால இதுக்கு அடுத்து சொல்ல போற அந்த 120 அம்சங்கள் லிஸ்ட் இருக்கு பாருங்க. அத மேஷம் ரிஷபம், இது ராசி, மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம், இது ஒரு ஆர்டர். ஏபிசிடின்னு இருக்கு, அது ஏல இருந்து இசட் வரைக்கும் ஒரு ஆர்டராக தானே சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த ஆண் ராசிகள்ல எல்லாம் அம்சம் கிடைக்கும் போது அத டிஃபால்ட் மோடா அந்த 1வது அம்சம், அந்த 0 to 15ல இருந்து என்ன அம்சம் கடைசியா அந்த 120வது அம்சம் வருதோ, அந்த ஆர்டர் என்ன வருதோ அதெல்லாம் நான் டைப் பண்ணி உங்களுக்கு தொடர்ந்து போடுவேன் வீடியோ. அப்போ 0ல இருந்து ஆரம்பிச்சு 120, அந்த 30 டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய 120 அம்சங்களையும் 0ல இருந்து 120, 1 2 3ன்னு 120 அம்சங்கள் என்ன வருதோ, இப்போ 1 கோராம்சம். இப்ப இதே ரிஷப லக்னம்னா ரிஷபத்துல விழுகும். அங்க இதே மாதிரி அந்த 0 to 15ன்னு அதை கனெக்ட் பண்ணக்கூடாது. அது 120 மேல 0 கீழேன்னு கொண்டு வரணும். அதாவது அந்த 120 அம்சங்களை கடைசி 120 அம்சம் முதல் அம்சம் இறுதியிலன்னு வரணும். அதுவும் 0 to 30 தான். அதாவது 30ல இருந்து 60 வரைக்கும். அப்ப அதுவுமே பாத்தீங்கன்னா அதுக்கு ஒன்னொன்னுக்கும் 3வது இடம்னு பாத்தீங்கன்னா கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் அப்படின்னு வரும். இதுல நட்சத்திரங்கள் இருக்கு, இதுக்கான டிகிரிகள் இருக்கு. இப்ப இதெல்லாம் பெண் ராசி. இப்ப ரிஷப லக்னம் மாதிரி கடக லக்னமோ கன்னி லக்னமோ விருச்சிக லக்னமோ மகர லக்னமோ மீன லக்னமோ இது மாதிரி வந்துச்சுன்னா அத தலைகீழ் வரிசையில அந்த அம்சங்களோட பலன்களை புரிஞ்சுக்கிறணும். இது ஃபர்ஸ்ட் பாடம். இப்போ இதுலேயே மற்ற ஜோதிட முறைகள் மாதிரி இப்போ உதாரணமா சூரியனுக்கு கண்ணு தலை இந்த மாதிரி அந்த அவயங்களை ஒரு கிரகத்துக்கும் ஒரு அவயங்கள் சொல்றோம்ல, அதெல்லாம் மற்ற ஜோதிட விஷயங்கள் டீட்டெயில்ஸ் பூரா அந்த பண்டைய முறையிலிருந்து மாற்றமே கிடையாது. ஆனா இந்த கோராம்சம்னு மட்டும்தான் நான் கொடுத்திருப்பேன். இதுக்கான தமிழ் விளக்கமும் கொடுத்திருப்பேன். அந்த விளக்கத்தை நீங்க அந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும்ன்றத அந்த பாவத்தை பொறுத்து பயன்படுத்தணும். இப்ப உதாரணமா பயப்படத்தக்க பயங்கரமான உருவத்தை உடைய தோற்றத்தை கொண்ட அம்சம்னு இப்ப சொன்னேன், கோராம்சம். அது பாவசந்தி கிட்ட விழுகுது. அப்ப நேர பாவசந்தியா வந்துருச்சுன்னா அந்த மனிதனுக்கு இந்த மேஷ லக்னம்னு வேற சொன்னா அப்ப முதல்ல தலையை குறிக்கிறது. அந்த கட்டமே தலையை குறிக்கிறது. அவயத்துல ஒரு மனுஷனோட அப்படி தலையை வளைச்சு காலை கொண்டாந்து தொட்ட ஒரு யோகா அமைப்பு மாதிரி தான் இந்த ராசி சக்கரம். வட்டமா தானே இருக்கு. அப்போ அந்த மாதிரி முதல்ல தலையில ஆரம்பிச்சு கடைசியில பாதத்துல முடியும். பாதம் மீனம், தலை மேஷம்.
அப்ப அந்த தலையில இந்த பாவசந்தி தோஷம்ன்றது என்ன செய்யும்னா, ஆண் பெண் ராசிகள்ல அந்த பாயிண்ட்ல அமைஞ்சிச்சுன்னா, இப்போ ஒரு திருநங்கையா பிறக்கிறாங்கன்னா, சில பேரை பார்த்தீங்கன்னா ஆண் பெண் குரல் இருக்கும், ஆனா அவங்களுக்கு குழந்தை இருக்கும், நல்ல ஆண் மாதிரியான எல்லா வீரமெல்லாம் இருக்கும். ஆனா அவங்க அந்த குரல் மட்டும் அவங்களுக்கே தெரியும், நமக்கு குரல் பெண் மாதிரி அமைஞ்சிருச்சுன்னு. சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குரல் மட்டும் ஆண் மாதிரி பேசுவாங்க, ஆனா அழகா இருப்பாங்க, அவயங்கள்லாம் நல்ல சிவப்பா இருப்பாங்க, நல்ல அழகா இருப்பாங்க, திடகாத்திரமா இருப்பாங்க, பெண்ணுக்குரிய எல்லா விஷயமும் இருக்கும், ஆனா அவங்களோட அந்த குரல் மட்டும் இருக்கும். ஆணுக்கு பெண்ணாக மாற வேண்டும் என்ற ஒரு நிலை வருவது ஒரு தன்மை, அது ஒரு நிலை, இந்த அம்சத்தால தான் அது மாறுது. அது மாதிரி பெண்ணுக்கு தான் ஆண மாதிரியே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருதுன்னா அதுவும் அந்த அம்சத்தோட இருக்கணும். இதனாலதான் இந்த வித்தியாசங்கள் வருது. இப்ப இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு பொதுவுக்கு போவோம், அது அப்புறம் போவோம். இப்ப தனி மனுஷனுக்கு உண்டான ஜாதக விஷயங்களை மட்டும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆராய்ஞ்சிட்டு போவோம். ஆக 120 அம்சங்களையும் ஆராய்வோம். இப்போ நம்ம சாதாரணமா ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லுவோம், 3ஆம் இடம்னா சகோதர ஸ்தானம்னுவோம். இங்க அதுக்காக இந்த 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்தை சொல்லலை. இதெல்லாம் ஆண் ராசின்றதை குறிப்பிடுறதுக்கு. அப்படி ஒரு ஆண் ராசி, பெண் ராசி, அடுத்து 3ஆவது ஆண் ராசி. அப்ப ஆண் ஆண் வந்துருச்சா? அது மாதிரி ஆண் ராசி, பெண் ராசி, ஆண் ராசி, பெண் ராசி, அடுத்து ஆண் ராசி 5ஆவது இடம். அதான் 3, 5, 7, 9, 11 வந்துடும். அதே மாதிரி பெண்ணுக்கும் பெண் ராசியிலிருந்து 3, 5, 7, 9, 11 ராசிகளை பார்த்தீங்கன்னா பெண் ராசியா வந்துடும். அதுக்காக இதை சொன்னேன். இதுக்கும் அந்த பழைய ஜோதிட முறையில் இருக்கிற இளைய சகோதரம், மூத்த சகோதரம், அந்த கணக்கெல்லாம் தனியா வச்சுக்கங்க. இது எதுக்காக இப்படி சொல்லிட்டு வரேன்றத பின்னால்தான் உங்களுக்கு புரிய வரும். தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதை புரிய வரும். நான் சொன்னேன், இந்த ஒரு 0ல இருந்து 1 டிகிரி வரைக்கும் 4 பாகங்களா பிரிச்சிருக்கேன். முதல் பாகம் 0 டிகிரியிலிருந்து 15 அந்த மினிட்ஸ், 0 to 15 அந்த மினிட்ஸ் சொன்னேன்ல, ஒரு டிகிரியில 4ல் ஒரு பங்கு, அதுல 2வது பங்கு 15ல இருந்து 30 வரைக்கும். அது அகோர அம்சம்னு பேரு. அந்த அகோர அம்சம்னா என்ன அப்படின்னா, அது ஒரு நல்ல மங்களம். இது முதல்ல ரொம்ப கோரமா இருக்கும், அப்படி இருக்கணும். இது மங்களமான ஒரு அம்சம். அந்த கோர அம்சம்ன்றது ஒரு கெட்ட அம்சம்னு வருது ஸ்டார்டிங்கே. இந்த இதுல அகோர அம்சம்ன்ற அந்த 2வது பாகம் மங்களமான அம்சம், நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது அப்படின்னு தான் அந்த இடத்துல எடுத்துக்கணும். இப்போ முதல்ல இருக்கிற பலனை நெகட்டிவான பலன் நான் சொன்னேன். அதுக்கு ரீசனே சொன்னேன், அது பாவசந்தி தோஷம் உள்ள ஒரு இடம் அப்படின்னு. ஒரு ராசியிலேருந்து இன்னொரு இடத்துல நுழையும் போது 2 ஃபோர்ஸ் அந்த இடத்துல வேலை செய்யுது. இந்த ராசி மண்டலத்தினுடைய ஃபோர்ஸும் இந்த ராசி மண்டலத்தினுடைய ஃபோர்ஸும் வேலை செய்யும். அது ஒரு ஜியாகிரபிக்கல் சயின்ஸ் மாதிரி. அப்ப அந்த இடத்துல இங்கிட்ட இருக்கிற பலனையும் அது இழுக்கும், அங்கிட்ட இருக்கிற பலனையும் இழுக்கும், அல்லது புஷ் பண்ணும். அந்த பலனையும் தள்ளும், இந்த பலனையும் தள்ளும். இப்போ ஒரு அலித்தன்மைன்னு ஒண்ணு சொல்றோம், அதாவது திருநங்கைகளை. ஏன்? இதனுடைய தன்மையும் இது ஒரு ஆண் ராசி, இது பெண் ராசி. அப்ப ஆண் பெண் தன்மை அதுல அடங்கிடும். புரிஞ்சிருச்சா? இதான் விஷயம். அப்ப இன்னொன்னு சொன்னேன், ஆண் ராசிக்கு முன்னும் பின்னும் பெண் ராசி இருக்கும், பெண் ராசிக்கு முன்னும் பின்னும் ஆண் ராசி இருக்கும். இதையும் மனசுல பதிச்சுக்கிறணும். அந்த மாதிரி பார்க்கும்போது தான் ஒரு ஆண் பெண் தன்மை அடைவது
அல்லது ஒரு பெண் ஆண் போல தோற்றமளிப்பது, அந்த செயல்படுவது எல்லாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதான் விஷயம். அப்ப அடுத்தது ராட்சத யோகாம்சம். ராட்சத யோகாம்சம். என்னுடைய உச்சரிப்பு தப்பா இருந்தா சமஸ்கிருத பண்டிதர்கள் மன்னிக்கவும். அடுத்தது அதுக்கு தமிழ்ல என்ன மீனிங்னா, அரக்க குணங்களை கொண்ட ஒரு அம்சம். முரட்டுத்தனமா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி, அது மாதிரி ஒரு அம்சம். அதுக்கு ஆப்போசிட் அடுத்தது, இப்ப நான் முதல்ல சொன்னது 0 to 15, ரெண்டாவது சொன்னது 15 to 30, மூணாவது சொல்றது 30 to 45, 30 மினிட்ஸ்ல இருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கிற மூணாவது பாகத்துக்கு ராட்சத யோகாம்சம் அப்படின்னு பேரு. அதுக்கு அரக்க குணங்களை கொண்ட ஒரு அம்சம். அடுத்து நாலாவது, அது 1வது டிகிரி, 45 மினிட்ஸ்ல இருந்து 1 டிகிரி வரைக்கும். நாலாவதா இருக்கிற அந்த கடைசி, அந்த 1 டிகிரியில இருக்கிற கடைசி அம்சம் பழையபடி நான் முதல்ல சொன்னேன் அரக்க குணங்களை கொண்ட ஒரு அம்சம்னு, அது தேவதா குணங்களை கொண்ட ஒரு அம்சம். புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க இந்த 4லையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கு. முதல்ல நெகட்டிவ், அடுத்து பாசிட்டிவ், அடுத்து நெகட்டிவ், அடுத்து பாசிட்டிவ். ஏன் இப்படி வந்திருக்கு? இது அமைப்பே இப்படிதான் வச்சிருக்காங்க. இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு இதுக்குள்ள இன்னும் டீப்பா போலாம். உங்களுக்கு அந்த நாலேஜ், அறிவு, ஞானம், ரிசர்ச் மென்டாலிட்டி இருந்துச்சுன்னா 0 to 15 நாளா பிரிக்கலாம். புரியுதுங்களா? 15 நாளா பிரிச்சா என்ன? 7.5 15 ஆரம்பமே. அப்புறம் அந்த 7.5 பாதியா பிரிச்சா 3 3.25 7.5. அப்போ ஒரு பாகத்துக்கு 3.25 மினிட்ஸ்ல ஒரு பாகத்தை வச்சு அதுக்குள்ளேயே 4 மைனஸ் பிளஸ் அப்படி வந்துகிட்டே இருக்கும். இதாங்க இதனுடைய சூட்சுமம். இது எப்படியா இதை நீ உறுதிப்படுத்துற? கோரா சாஸ்திரம் அதுதான் சொல்லுது, ராசி மண்டலம் அதுதான் சொல்லுது. கிரகங்கள்ல ஆண் கிரகம், பெண் கிரகம், அலி கிரகம்னு இருக்கு. இப்ப இந்த 2 மட்டும் இருந்ததோ 3வதா அலி கிரகம்னு கொண்டாந்ததே அந்த ஒரு டீப் சயின்ஸ்ல தான். இப்ப நவாம்சம்னு இருக்கு, அது தசாம்சம், சோடசாம்சம், அப்படியே சஷ்டி அம்சம் வரைக்கும் இருக்கு. இப்போ அஷ்டவர்க்க பரல் கணிதம்னு ஒண்ணு இருந்தது, இன்னைக்கு இருக்கு. அது எல்லா புஸ்தகங்கள்லையும் வரும். ஆனா அதுல ராகுகேதுக்கு பரல் கணக்கு இல்லை. அதை திடீர்னு ஒருத்தர் யாராவது கண்டுபிடிச்சு, நான் பார்க்கல, அந்த மாதிரி புஸ்தகங்களை பார்க்கல, பரல் கணக்கு ஒருத்தர் போட்டாருன்னு வச்சுக்கோங்க, அஷ்டவர்க்க பரல். அது பேரே அஷ்டவர்க்கம் தான். அப்ப இவர் புதுசா கண்டுபிடிச்சாருன்னா அதுக்கு நவவர்க்கம்னு சொல்லணும். அப்ப இதுல சில அந்த சிஸ்டம்ஸ்ல பாத்தீங்கன்னா 12 கிரகங்கள் இருக்கு. அப்ப சோடச வர்க்கம்னு சொல்லணும். அதாவது 7 கிரகங்கள், பூமியை விட்டுதான் மிச்சதெல்லாம் பேசிட்டு இருக்கேன், நல்லா கவனத்துல வச்சுக்கோங்க. அப்ப 7 கிரகங்கள் பிளஸ் ராகு கேது பிளஸ் இப்ப புதுசா அதுல ஆட் பண்ணிருக்கிறது யுரானஸ், நெப்டியூனு, புளூட்டோ, அப்புறம் ஃபா. அப்ப எத்தனை ஆச்சு? 9 நாளும் கிட்டத்தட்ட 13 ஆயிடுச்சு. இது தவிர மாந்தி, இதை சேர்த்தா கிட்டத்தட்ட 14 கிரகங்கள் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்குரிய சாஃப்ட்வேர்கள் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டு நம்ம புழக்கத்தில் இருக்கு. அப்ப இந்த ஒரு முறைகளுக்கு இப்ப ராகு கேது வரைக்கும் தசாபக்தி கணிதம் இருக்கு, எல்லா ஜோசியருக்கும் தெரியும். இந்த யுரானஸ், நெப்டியூன், புளூட்டோ, ஃபா இந்த மாதிரி கிரகங்களுக்கெல்லாம் அவங்க கிட்ட போய் படிச்சு அதை தெரிஞ்சுக்கணும்.
மாந்தி பத்தி கேரளாவில் போய் படிச்சு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன தசை, அதை எப்படி இதுல ஆட் பண்றது. அவங்க சொல்றாங்க ஆயுள நிர்ணயம் பண்றது மாந்தின்றாங்க. மாந்தியை வச்சு ஆயுள நிர்ணயம் பண்ணலாம். ஏற்கனவே சனி ஆயுள் காரகன்னு இருக்கு சாஸ்திரத்துல. அவங்க மாந்தியை வச்சு நிர்ணயம் பண்ணலாம்ட்டாங்க. அந்த மாதிரி ஆயுள் பலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி 4 அந்த பாகங்களை கொண்ட ஒரு டிகிரிக்கு இந்த அர்த்தங்கள் இருக்குன்னு இப்ப பார்த்தோம். இப்ப பாருங்க, இது தவிர ஜோதிடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம சின்னதா ஒரு சாம்பிள் பார்ப்போம். இப்ப இது இந்த 4 சொன்னா, இதே மாதிரி அடுத்து பாருங்க, இந்த ராசிகள் 12 ராசிகள் இருக்குன்னு நமக்கு தெரியும். கிரகங்கள் 9 இருக்குன்னு தெரியும். யுகங்கள் 4 இருக்கு. வருஷங்கள்னு சொல்லக்கூடிய தேசங்கள், இந்த ஜோதிட சாஸ்திரம் கண்டறியப்பட்ட போது தீபங்கள்னு சமஸ்கிருதத்தை சொல்லுவாங்க, அது தேசங்கள்னு நம்ம தமிழ்ல சொல்லலாம். தேசங்கள்னா 7 தேசங்கள் இருந்துச்சு. ஜம்பு த்வீபே அப்படின்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி. அது மாதிரி அது ஒரு காலக்கணக்கு. வருஷங்கள்னா வருடங்கள் தனியா இருக்கு, நம்ம ஆண்டுகள் அது தனி. இது தேசங்கள், 7 தேசங்கள். சகாப்தங்கள் இருக்கு. இப்ப நீங்க ஜோதிட சாஸ்திரத்துல அந்த ஜாதகம் எழுதும்போது நோட்ல முதல்ல பாத்தீங்கன்னா சாலி வாகன சகம் அல்லது சகாப்தம், கொல்லம் ஆண்டு இப்படிலாம் இருக்குல்ல, விக்ரமாதித்த ஆண்டு, திருவள்ளுவர் ஆண்டு அப்படிலாம் இருக்குல்ல. அது ஒரு காலக்கணக்கு. இந்த வருஷத்துல இருந்து இது இன்னைக்கு இந்த காலம் தப்பாது, கணக்கு தப்பாது. அதுக்காக அதை குறிச்சிருந்தாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பயன்பாடு. அது மாதிரி 60 வருடங்கள். நான் சொன்னேன் ஏற்கனவே, ஒரு சுழற்சிக்கு அண்டத்தையே இந்த சோலார் சிஸ்டம் சுத்தி வர்றதுக்கு ஒரு 60 ஆண்டுகள் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட எல்லையை, மொத்த அண்டத்தையும் சுத்தி வருதான்னு தெரியல, அது யுக கணக்கு. அது கூட இப்ப இதுக்கு முந்தின வீடியோல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். நீங்க போய் பாருங்க. காலக்கணக்கை பத்தி மட்டும் போட்டிருக்கேன். தயவு செஞ்சு அந்த வீடியோவை பாருங்க. என்னோட வீடியோக்கள் பூராமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா, பிரயோஜனமா, உங்களுக்கு இந்த ஜோதிட விஷயங்களை கற்றுக்கொள்பவர்களுக்கு ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி ரொம்ப பொறுமையா சொல்லியிருப்பேன். அப்புறம் நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுல சபிய நட்சத்திரங்கள் 15, அபசபிய நட்சத்திரங்கள் 12, தாமச நட்சத்திரங்கள் 12, ராட்சச நட்சத்திரங்கள் 9, அப்புறம் சாத்வீக நட்சத்திரங்கள் 6. இந்த மாதிரி இருக்கு. அப்புறம் அயனங்கள் இருக்கு, உத்தராயணம், தட்சிணாயனம். அதுக்கெல்லாம் சொல்லலையாங்கன்னா அது தனியா ஒரு நாளைக்கு பேசுவோம். ஒவ்வொன்றும் பெரிய சப்ஜெக்ட் இருக்கு, சின்னதாக இருக்கு. சுருக்கமா சொல்றதை டக்குன்னு அங்கனே சொல்லிடுறேன். அதே மாதிரி ருதுக்கள், பருவங்கள் 6 இருக்கு. இப்ப நம்ம தமிழ்ல கோடை காலம், குளிர்காலம், இலையுதிர் காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம் இப்படிலாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி 6 பருவங்கள் இருக்கு. இந்த சுற்றுவட்ட பாதையில பூமி சுற்றி வரும்போது ஒரு ஏரியாலையும் ஒரு அந்த சீசன் உண்டாகுது. ஆடி மாசம்னா காத்தடி காலம்ன்றோம், கார்த்திகை மாசம் அடமலைன்றோம். அது மாதிரி ருதுக்கள் 6, திதிகள் 15, வளர்பிறை திதி 15, தேய்பிறை திதி 15, யோகங்கள் 27, கரணங்கள் 11. இது பாருங்க, அந்த கரணத்துக்கு கரணம் தப்பானால் மரணம்னே சொல்லியிருக்கு. அது எந்த இடத்துல சொல்லணும், திதியை எதுக்கு பார்க்கணும், கரணத்தை எதுக்கு பார்க்கணும், யோகத்தை எதுக்கு பார்க்கணும், நட்சத்திரத்தை எதுக்கு பார்க்கணும், அதுல அபிஜித் நட்சத்திரம் ஏன் பார்க்கணும், அபசபைய நட்சத்திரம் ஏன் பார்க்கணும், எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு. இவ்வளோ டீட்டெயிலா வந்திருக்கு. ஆனா அந்த அளவுக்கு நாலேஜபிள் பர்சனா அன்னைக்கு இருந்திருக்காங்க. அது மாதிரி வேலைகள் 3. அப்புறம் குளிகாதியர், இந்த மாந்தின்னு சொல்றோம்ல, மாந்திய குளிகன்ற ஒரு பேர்லையும் சொல்லுவாங்க. மாந்தின்னு கேரளால சொல்லுவாங்க, அதை குளிகன்னு சொல்லுவாங்க. அந்த குளிகன்ல நவ குளிகாதியர் 9 இருக்கு மொத்தம். அதே மாதிரி இந்த மாந்தி அல்லது குளிகன் சம்பந்தமான காலங்கள், மாந்தி காலம், குளிகன் காலம் அப்படிலாம் இருக்கு.
அது மாதிரி நட்சத்திர அதிதேவதைகள், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு தேவதை கொடுத்துருக்கோம் நம்ம இந்து சாஸ்திரத்துல. அபிஜித் நட்சத்திரங்கள், ஸ்திரீ நட்சத்திரங்கள், புருஷ நட்சத்திரங்கள், அலி நட்சத்திரங்கள், கிரகங்களின் தத்துவங்கள் 3 கிரகங்கள் தத்துவம், கிரகங்களின் நிறங்கள் 6, கிரகங்களின் ஜாதிகள் 5, கிரகங்களின் அவயங்கள் 10, கிரகங்களின் உலோகங்கள் 9, கிரகங்களின் பாஷைகள் 10, கிரகங்களினுடைய கலைகள், ஆர்ட் ஆஃப் பிளானட்ஸ் 64 × 64 × 64ன்னு பிரிச்சிடலாம். போயிட்டே இருக்கும். 64 டீப். இப்போ நான் சொன்னேன்ல 120 டீப்பா போயிட்டே இருந்தோம்னா இன்னும் அதை 120 4ஆ போட்டோம்னா என்னவோ 4 12 48 480 பாகமா கூட பிரிக்கலாம். திறமை இருந்தா அதையும் பிரித்து சொல்லலாம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருந்தா ஏற்றுக்கொள்ளலாம். அப்ப கிரகங்களின் ரத்தினங்கள் 9, நவரத்தினங்கள்னு சொல்றோம். கிரகங்களின் வஸ்திரங்கள் 9 வஸ்திரங்கள், 9 நிறமுள்ள வஸ்திரங்கள் இருக்கு. கிரகங்களின் தூப தீபங்கள் 9, இப்போ சாம்பிராணி, குங்கிலியம், இந்த மாதிரி. அது மாதிரி கிரகங்களின் வாசனைகள் 9. அதே மாதிரி கிரகங்களின் சமித்துக்கள், அதாவது மூலிகைகள் 9 விதமான சமித்துக்கள் முக்கியமா இருக்கு. அப்புறம் கிரகங்களின் சுவைகள் 9, அறுசுவை தான் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா 9 சுவை இருக்கான். அதே மாதிரி கிரகங்களின் பஞ்சபூத தத்துவங்கள், கிரகங்களுக்கே பஞ்சபூத தத்துவம் இருக்கு. அக்னி கிரகம் இருக்கு, நீர் கிரகம் இருக்கு, படிச்சிருக்கோம். அந்த ஜோதிட சாஸ்திரத்துல நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி கிரகங்களினுடைய நாடி இருக்கு. ஒரு நாடியை வச்சு இது இன்னும் கிரக நாடி, அப்ப அதுக்கேற்ற அவயம் எது, அப்ப இங்கதான் ஏன் உனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றது அதை வச்சுதான் சொல்றாங்க அந்த நாடி. அப்புறம் கிரகங்களின் திசைகள், அது நம்ம நவகிரகத்திலேயே பார்க்கிறோம். அதே மாதிரி நட்சத்திரத்துக்கு தேவதைகள் இருக்கிற மாதிரி கிரகங்களுக்கும் தேவதை இருக்கு. அதே மாதிரி கிரகங்களின் அதிதேவதைகள் இருக்கு. கிரகங்களின் ராசியில் சஞ்சரிக்கும் கால அளவுகள், அப்புறம் கிரகங்களோட தன்மைகள், அதாவது சரராசி, ஸ்திர ராசி, உபயராசின்னா அந்த அந்த ராசிக்குண்டான கிரகத்துக்கு சரம்னா அது நாடோடி மாதிரி, ஸ்திரம்னா அது ஸ்ட்ராங்கா. இப்போ உதாரணமா சனிய ஸ்திரன்னு சொல்லுவோம். அது உபயராசின்னு இருக்கு. உபயராசின்றது இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம இருக்கிற மாதிரி. அது மாதிரி கிரகங்களினுடைய குணம், கேரக்டர் ஆஃப் த பிளானட்ஸ், கிரகங்களின் நிலைகள். இப்போ இந்த இடத்துல இருந்தா நட்பு, இந்த இடத்துல இருந்தா பகை, இந்த இடத்துல இருந்தா நீசம், இந்த இடத்துல இருந்தா உச்சம் சொல்றோம்ல, அதான் நிலைகள். அப்புறம் கிரகங்களின் பார்வைகள், அப்புறம் கிரகங்களின் போக்கு, சாரம், அந்த போறது, ஸ்பீட் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் பிளானட்ஸ், அப்படி வச்சுக்கலாம் அதை. அப்புறம் கிரகங்கள் பலன் தரும் காலங்கள், எந்தெந்த காலத்துல கிரகங்கள் பலன் தரும், அந்த ஜாதக ரீதியா அவருக்கு எப்போ இந்த கிரகம், எந்த கிரகம் எப்ப பலன் தரக்கூடிய காலம் வருதுன்றத கிரகத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி அடுத்த ராசிகளின் பார்வை, அதனுடைய காலம் அளவு எவ்வளவு இருக்கு, இந்த கிரகம் இந்த இதுக்கு அடுத்த ராசியை பார்க்கறது எவ்வளவு காலமா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் காலப்பகை இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் ராசிகளோட இயற்கை, இந்த நேச்சர் ஆஃப் த பிளானட்ஸ். அப்புறம் உடுமகா திசை, உடுமகா திசைன்றது அந்த தசா புக்தின்னு சொல்றோம்ல, அது மாதிரி தசா புக்தி, அப்புறம் புக்தி அந்தரம், சூட்சும அந்தரம், பிராண அந்தரம், இப்படிலாம் இருக்கு. அதான் டீப் சயின்ஸ்ல அதுலயே போகும். இது எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு அமைப்பு அந்த இருக்கு. மேஷராசியை ஆண் ராசின்னு சொல்றோம். பொதுவா இந்த லக்னம் அல்லது மேஷ ராசின்னா அந்த முதல்ல அந்த அந்த காலச்சக்கரத்தினுடைய முதல் ராசி, அதை வந்து ஆண் ராசின்னு சொல்றோம். ஆண் ராசி அல்லது ஆண் லக்கணம்னு சொல்லலாம். அதுக்கு வந்து அந்த பாவத்துக்கு காரகத்துவம் வந்து ஏற்கனவே அந்த 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 ராசிக்கு
அந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய். ஆனா அந்த பாவம் 1ஆம் பாவம்ன்றதுனால அந்த 1ஆம் பாவத்துக்கு காரகத்துவம் வந்து சூரியன். சூரியன் தான் அந்த 1ஆம் பாவத்துக்கு காரகமா இருக்காரு. அப்போ அந்த காரகத்துவப்படி சூரியன் சொல்லிட்டேன். இப்ப சூரியனுக்கு உண்டான அவயங்கள் என்ன? இப்போ உடல் ரீதியா ஒரு விஷயம் சொல்லணும்னா கண்ணு, தலை, முகம், அந்த அவங்களுடைய அந்த வீரியம், அதாவது குழந்தை பெருக்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத ஒரு நிலை, அதான் வீரியம்னு சொல்றது. அப்புறம் கீர்த்தி, கீர்த்தினா வெற்றிகள், ஒரு ஜெயிக்கிறது, வழக்குல ஜெயிக்கிறது, இந்த மாதிரி. அப்புறம் புகழ், அது கீர்த்தி. தைரியம், தைரியம்ன்றது ஒரு ஸ்ட்ராங் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க தொழில் சம்பந்தமாக அதை சொல்லலாம், அதிர்ஷ்டம் சம்பந்தமாக சொல்லலாம். அப்புறம் இந்த உலோகங்களை எடுத்துக்கிட்டோம்னா செம்பு, அது போன்ற உலோகங்களை சொல்லலாம். ஏன்னா சூரியன் காரகத்துவமாக இருக்கிறதுனால. அது செவ்வாய்க்கும் அதே தான் வரும், செம்புன்னு தான் வரும் அப்ராக்சிமேட்டாக. வலிமை, அந்த தைரியம், வலிமை எல்லாமே ஒரே மீனிங் கிடையாது, கொஞ்சம் டிஃபர் இருக்கும் ஒன்று ஒன்று அதை சொல்லும்போது. அப்புறம் அரசாங்கத்தில் ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு நபராக இருக்கிறத இதை வச்சு சொல்லலாம். அது மருந்து வகைகளை சொல்லலாம். ஏன்னா அந்த அசுபதின்னும் போது அது மருந்து சம்மந்தப்பட்ட விஷயம்ன்றதுனால மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் அதில் சொல்லலாம். மருத்துவர் ஆகுவாரா ஆக மாட்டாரான்றதையும் அதை வச்சு சொல்லலாம். விவசாய தொழில் சம்பந்தமாக சொல்லலாம். அரசாங்கத்துக்கு அந்த அரசு எப்படி இருக்க போகுதுன்ற விஷயங்களை சொல்லலாம். கடன் கொடுப்பவர் பற்றி சொல்லலாம். பொற்கொள்ளர் பற்றி சொல்லலாம், நுணுக்கமான வேலை பார்க்கிறவர், அந்த மாதிரி. சிவப்பு நிறத்தை குறித்து சொல்லலாம். கிழக்கு திசையை குறித்து சொல்லலாம். இதெல்லாம் சொல்லலாம்னு வந்தேன். எப்படி சொல்லலான்றது தான் கலை. தட் இஸ் ப்ரெடிக்ஷன் இஸ் அன் ஆர்ட். அதெல்லாம் நீங்க உடனே இப்ப தெரிஞ்சுக்க முடியாது. இதுகளை தெரிஞ்சுக்குங்க. இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது தான் அது ஒன்றுனா நான் அப்படி போய் சொல்லும்போது தான் இதையும் நீங்க அதையும் கம்பேர் பண்ணி உங்களால அதை கிராஸ் பண்ண முடியும். அதாவது புதிதாக கேட்பவர்களுக்கு. இதுல கரை கண்டவங்களுக்கெல்லாம் ஈஸியா நான் சொல்றதை புரியும். அவங்களுக்கு போர் அடிக்க கூட செய்யலாம். டைம் கிடைக்கும் போது பாருங்க. ரொம்ப பெரிய வீடியோவா போட்டேன், லைவா போட்டதுக்கு காரணம் அது ஒண்ணுதான், வேற ஒரு காரணமும் இல்லை. ஏன்னா எத்தனை வீடியோ போடுறது, சின்ன சின்னதா போனா புரியாது. அப்புறம் அதுக்கு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணணும், பல விஷயங்கள் இருக்கு. அதுல வேலை பளு ஜாஸ்தி. இதுனா நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டே போயிடலாம். ஒரு 3 சமாச்சாரம் இருக்கு, அதை மட்டும் சொல்லிடுறேன். இப்ப இதே விஷயம் அந்த அங்கிசம் உப அங்கிசம்னு இருக்கு. இப்ப அசுபதி 1ன்னு சொன்னேன். அசுபதி 1க்கு அங்கிச கணக்குன்னு ஒண்ணு இருந்தது. அப்ப சூரியனுடைய அங்கிசம் மேஷ ராசிக்கு உப அங்கிசம்னு வரும். ராசிகள் உப அங்கிசம் 12, அங்குசம் 9. அங்குசம் உப அங்குசம்னா என்ன? யானைய அந்த நடத்தக்கூடிய யானை பாகர் வந்து 2 துரட்டி கையில வச்சிருப்பாரு. ஒரு துரட்டிய காதுல போடுவார், இன்னொரு துரட்டிய காலில் போடுவார். அப்படியே நிற்கும், அசையாது. அசையாது, அந்த இடத்த விட்டு சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி நிற்கும். அவ்வளோ பெரிய யானை. அந்த யானை அங்குசத்திற்கு கட்டுப்படுவது போல இந்த யானைய காலம்னு தான் நம்ம சொல்லணும். யானை அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மிருகம். மனுஷனை ஒரு செகண்ட் நினைச்சா அப்படி தூக்கி சொல்லட்டி ஒரே அடி டக்னி ஆயிடலாம். ஒரு மிதிச்சுச்சுன்னா ஒண்ணுமே இருக்க மாட்டான், தரையோட தரையா அதை அழுத்திடும். அப்பேற்பட்ட யானை அந்த அங்குசத்துக்கு அப்படியே கட்டுப்பட்டு நிற்கும். அதனால அந்த அங்குசம்ன்றது என்னன்னா, அந்த கிரகம் வந்து ஒண்ணு வந்து காதுல போடுற துரட்டி மாதிரி, இன்னொன்னு வந்து காலில் போடுற துரட்டி மாதிரி. அந்த காலம் என்ற யானையவே கட்டுப்படுத்தக்கூடியதுன்றதுக்கு தான் அந்த அங்குசம் உப அங்குசம்னு அதுக்கு ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுத்தாங்க. ஸோ அப்ப அந்த மாதிரியும் ஒரு விஷயம் இருக்கு. இப்போ 4 பாகங்களை பத்தி சொல்லியிருக்கேன். இந்த 4 பாகத்துக்கும் மொத்தம் 1 டிகிரி தான் அது. அது மாதிரி வெற்றி, விரோதி, நெருப்பு, திருட்டு பயம், விபத்து, விதவை, செக்ஸு, கோல்டு, அடிமை, விவசாயம், ரசாயனம், இராணுவம், காது,
பிரசங்கம், வியாபாரம், வெளிநாட்டு பயணம், இதெல்லாம் அதில் சொல்லப்படும். விம்சத்யுத்தர சதாம்சம், ஒரு ராசியை 120 பாகங்களாக பிரித்து ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பலனை சொல்லும் முறையாகும். இதுவே கலியுக ஜோதிட முறை என பெயரிடப்பட்டுள்ளது. 30 டிகிரி கொண்ட ஒரு ராசியில் ஒரு டிகிரி என்பது 4 பாகமாக பிரிக்கப்பட்டு ஆக 30 × 4 120 பாகமாக பிரிக்கப்படும். அந்த வகையில் ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பலன் சொல்லப்படும். அவை பின்வருமாறு விளக்கப்படுகிறது. 0 டிகிரி முதல் 15 மினிட்ஸ் வரை உள்ள பாகம் கோராம்சம் எனப்படும். இதன் பொருள் பயப்படத்தக்க பயங்கரமான உருவத்தை உடைய தோற்றத்தை கொண்ட ஒரு அம்சமாகும். அதே போல 15 மினிட்ஸ் முதல் 30 மினிட்ஸ் வரை உள்ள 2வது பாகம், இது அகோர அம்சம் எனப்படும். இதன் விளக்கம், இது ஒரு சுபமான மங்களமான ஒரு அம்சமாகும். அடுத்தது 30 மினிட்ஸ் முதல் 45 மினிட்ஸ் வரை உள்ள 3ஆம் பாகம், இது ராட்சத யோகாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் தீய மற்றும் அரக்க குணங்களை கொண்ட ஒரு அம்சமாகும். அடுத்தது 45 மினிட்ஸ் முதல் 1 டிகிரி வரை உள்ள 4வது பாகம், இது தேவத கணாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் தேவதைகளின் குணங்களை கொண்ட ஒரு நல்ல அம்சமாகும். அடுத்தது 1 டிகிரி முதல் 1 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 5வது பாகம், இதன் பலன் பிரமணாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் வண்டுகள் போல சுற்றித் திரியும் ஒரு சுறுசுறுப்பான அம்சமாகும். அடுத்தது 1 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 1 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 6வது பாகம், இதன் பலன் சம்ஸ்தாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இருக்கும் இடத்திலேயே நிலையாக உள்ள ஒரு அம்சமாகும். அடுத்தது 1 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 1 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 7வது பாகம், இதன் பலன் ரக்ஷோகணாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் காக்கும் கணங்களை கொண்ட ஒரு அம்சமாகும். அடுத்தது 1 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 2 டிகிரி வரை உள்ள 8ஆம் பாகமாகும். இதை விபன்னக கணாம்சம் என்று அழைக்கிறோம். இதனுடைய விளக்கம் அழிக்கும் கணங்களை கொண்ட ஒரு அம்சமாகும். அடுத்தது 2 டிகிரி முதல் 2 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 9வது பாகம், இது குபேராம்சம் என குறிப்பிட்டுள்ளது. இதன் விளக்கம் குபேரனை போல ஒரு செல்வச் செழிப்பு மிக்க உயர்ந்த நிலையை குறிக்கும். அடுத்து 2 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 2 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 10வது பாகம், இது தனஹீனாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் செல்வம் குறைந்த வறுமை நிலையை குறிக்கும் ஒரு அம்சமாகும். அடுத்தது 2 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 2 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 11வது பாகமாகும். இது கிண்ணராம்சம் எனப்படும். இதன் விளக்கம், இது ஒரு தெய்வீகமான இசையை கொண்ட ஒரு அம்சமாகும். அடுத்தது 2 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 3 டிகிரி வரை உள்ள 12வது பாகமாகும். இது விஸ்வராம்சம் எனப்படும். இதன் விளக்கம் உடன்பாடற்ற ஒத்திசைவில்லாத ஒன்றுக்கொன்று ஒவ்வாத முரண்படுகின்ற கரகரப்பொலியுள்ள இசை முறிவான ஒரு அம்சமாகும். அடுத்தது 3 டிகிரி முதல் 3 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 13வது பாகம், இது இஷ்டகுல கோபாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையை குறிக்கும் அம்சமாகும். அடுத்தது 3 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 3 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 14வது பாகம், இது இஷ்டகுல பிரீத்தி அம்சம் எனப்படும். இதன் விளக்கம் சமூகத்திற்கு அல்லது குலத்திற்கு விருப்பம் தரக்கூடிய ஒரு நிலையை குறிக்கும் அம்சமாகும். அடுத்து 3 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 3 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 15வது பாகம்,
இது குலக்னாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் கெட்ட நிமித்தமுள்ள, அதாவது சகுனமுள்ள, கெடு குறி காட்டும் தீய சகுனமுடைய மங்களமற்ற தீயதான ஒரு அம்சமாகும். அடுத்தது 3 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 4 டிகிரி வரை உள்ள 16வது பாகம். இது யுக்தாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் அனுகூலமான, மங்களகரமான, நற்குறியுள்ள, உகந்த, நன்னிமித்தமுள்ள அம்சமாகும். அடுத்தது 4 டிகிரி முதல் 4 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 17வது பாகம். இது கரலாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் நஞ்சான, கொடிய, பகை வன்மமுள்ள, நஞ்சை சுரக்கும், நச்சுரப்புள்ள ஒரு அம்சமாகும். அடுத்தது 4 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 4 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 18வது பாகம். இது அகியாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் தீங்கு விளையாத, கேடற்ற, அபத்தமற்ற, இடையூறற்ற, தீங்கற்ற, தீங்கிலா ஒரு அம்சமாகும். அடுத்தது 4 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 4 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 19வது பாகம். இது மாயாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் பொய்த்தோற்றங்களால் ஏமாற்றுகிற, மருட்சி தருகிற, ஏமாற்றுகிற மாயையான ஒரு அம்சமாகும். அடுத்தது 4 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 5 டிகிரி வரை உள்ள 20வது பாகம். இது விநிர்ணய அம்சம் எனப்படும். இதன் விளக்கம் ஐயுறவில்லா உண்மை, நிகழ்ச்சி உறுதிப்பாடு, தவறாத தன்மை, கட்டாயமாய் நேரிடக்கூடிய ஒரு அம்சமாகும். அடுத்தது 5 டிகிரி முதல் 5 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 21வது பாகம். இது புரிசகாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இந்த உடலை விட்டு ஆன்மா பிரிந்த ஒரு அமைதியற்ற நிலையை கொண்ட ஒரு அம்சமாகும். அடுத்தது 5 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 5 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 22வது பாகம். இது கர்ப்ப பிரவிசத்தியாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இந்த கர்ப்பத்திற்குள் உயிர் புகும் நிலை கொண்ட ஒரு அம்சமாகும். அடுத்தது 5 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 5 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 23வது பாகம். இது ஆபம் பதிதாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் ஒரு கடலரசனை கொண்ட அம்சமாகும். அடுத்தது 5 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 6 டிகிரி வரை உள்ள 24ஆம் பாகம். இது பிரதிதாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் வறட்சியை கொண்ட ஒரு அம்சமாகும். அடுத்தது 6 டிகிரி முதல் 6 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 25வது பாகம். இது தேவ கணேசாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் தேவ கணங்களுக்குரிய ஈசனை கொண்ட ஒரு அம்சமாகும். அடுத்தது 6 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 6 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 26வது பாகம். இது அசூரியாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் பேய்த்தனமான, அழிக்கும் தன்மை உடைய ஒரு அம்சமாகும். அடுத்தது 6 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 6 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 27வது பாகமாகும். இது காலாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் விதி, தலைவிதி போன்றவற்றை குறிக்கும் ஒரு அம்சம். அடுத்தது 6 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 7 டிகிரி வரை உள்ள 28வது பாகம். இது பிரயத்தனம்சம் எனப்படும். இதன் விளக்கம் விருப்ப துணிவாற்றல் கொண்ட ஒரு அம்சமாகும். அடுத்தது 7 டிகிரி முதல் 7 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 29வது பாகம். இது சர்ப்பாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் ஒரு உறங்கும் நாகசக்தியை கொண்ட ஒரு அம்சமாகும். அடுத்தது 7 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 7 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 30வது பாகம். இது பப்ருவாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் நாகங்களை எதிர்க்கும் சக்தி கொண்ட ஒரு அம்சமாகும். அடுத்து 7 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 7 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 31வது பாகம். இது அமிர்தாம்சம் எனப்படும். இதன் விளக்கமோ சாவா மருந்து, அமிழ்தம், நறுஞ்சுவை பொருள்,
மகரந்தம் கொண்ட ஒரு அம்சத்தை குறிக்கும். அடுத்தது 7 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 8 டிகிரி வரை உள்ள 32வது பாகம். இது விஷாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் நஞ்சு போன்ற உயிர் போக்கும் ஒரு பொருளை குறிக்கும். உடல் நலத்திற்கு ஊறு விளைவிக்கின்ற ஒரு அம்சமாகும். அடுத்து 8 டிகிரி முதல் 8 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 33வது பாகம். இது சந்திராம்சம் எனப்படும். இதன் விளக்கம் கற்பனை திறன், மகிழ்ச்சி, படைப்பு திறன், உள் முனைப்பாற்றல் கொண்ட ஒரு அம்சமாகும். அடுத்தது 8 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 8 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 34வது பாகம். இது விவசிதாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் நேர்மையான, வாத பொருத்தமுடைய, காரண பொருத்தமாக விவாதிக்கப்பட்ட காரிய தொடர்புடைய, நேர்மை பொருத்தமுடைய, வரும் முறையான உய்த்துணரும் இயல்புடைய, தர்க்க முறைப்படக்கூடிய, எளிதில் நிலைநாட்டக்கூடிய, எதிர்வாதத்திற்கு நிற்கக்கூடிய, நம்பத்தக்க சரியான ஒரு அம்சமாகும். அடுத்தது 8 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 8 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 35வது பாகம். இது மிருதாம்சம் எனப்படும். அதாவது இதன் விளக்கம் இளமையான, மிருதுவான, ஒரு மென்மையான அம்சத்தை குறிக்கும். அடுத்து 8 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 9 டிகிரி வரை உள்ள 36வது பாகம். இது ரூஷாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் காய்ப்பேறிய, உறுதியான ஒரு அம்சமாகும். அடுத்து 9 டிகிரி முதல் 9 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 37வது பாகம். இது கோமலாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் நுட்பமான, மெல்லிய, எளிதில் உடையக்கூடிய ஒரு அம்சமாகும். அடுத்தது 9 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 9 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 38வது பாகம். இது ஆபக்குவாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் முரடான, பக்குவமற்ற ஒரு அம்சமாகும். அடுத்து 9 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 9 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 39வது பாகம். இது பிரபலாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் உயர்ந்த தலைமையாய், சிறந்த மேம்பட்ட தலைமையிடத்தில் உள்ள ஒரு அம்சமாகும். அடுத்து 9 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 10 டிகிரி வரை உள்ள 40வது பாகம். இது கவுனாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இடைநிலை, துணைநிலை, 2ஆம் நிலை கொண்ட ஒரு அம்சமாகும். அடுத்து 10 டிகிரி முதல் 10 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 41வது பாகம். இது பிரம்மாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் படைப்பாற்றலை குறிக்கின்ற ஒரு அம்சமாகும். அடுத்து 10 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 10 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 42வது பாகம். இது ருத்ராம்சம் எனப்படும். இதன் விளக்கம் கோபத்தை குறிக்கும் அல்லது அதர்மத்தை அழிக்கும் ஒரு அம்சமாகும். அடுத்து 10 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 10 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 43வது பாகம். இது அஜ்ஞான அம்சம் எனப்படும். இதன் விளக்கம் அறியாமையை குறிக்கும் ஒரு அம்சமாகும். அடுத்து 10 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 11 டிகிரி வரை உள்ள 44வது பாகம். இது திகம்பர அம்சம் எனப்படும். இதன் விளக்கம் எத்திசையும் நிறைந்த ஒரு அம்சமாகும். அடுத்து 11 டிகிரி முதல் 11 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 45வது பாகம். இது ஏகாதிசாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் ஒரே திசையை உடையவன் என்ற ஒரு அம்சத்தை குறிக்கும். அடுத்து 11 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 11 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 46வது பாகம். இது தேவாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது ஒரு ஒளிபுருந்திய ஒரு அம்சத்தை குறிக்கும். அடுத்து 11 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 11 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 47வது பாகம். இது தமாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இருள் சூழ்ந்த ஒரு அம்சமாகும். அடுத்து 11 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 12 டிகிரி வரை உள்ள 48வது பாகம்.
இது ஆருத்ராம்சம் எனப்படும். இதன் விளக்கம் ஈரம் நிறைந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் ருத்ரர்களைப் போன்ற பலமுடைய ஒரு அம்சமாகும். அடுத்து 12 டிகிரி முதல் 12 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 49வது பாகம். இது பிராணசயாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் பிராணங்களை அழிக்கக்கூடிய ஒரு அம்சமாகும். அடுத்தது 12 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 12 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 50வது பாகம். இது கலி நாசாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் குழப்பங்கள், கஷ்டங்களிலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு அம்சமாகும். அடுத்து 12 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 12 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 51வது பாகம். இது சம்வித்தி விப்ரசாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் அழிவிற்கு இசைந்து போகும் ஒரு அம்சமாகும். அடுத்து 12 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 13 டிகிரி வரை உள்ள 52வது பாகம். இது பரிகியானாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் குறைதல், தொடுவானம், வரப்போகும் வெளிச்சம் மங்குதல், அதாவது வரப்போகும் வெளிச்சம் மங்குதல் என்று பொருள்படும் ஒளிமங்கிய புகழ் நலிவுற்ற ஒரு அம்சமாகும். அடுத்து 13 டிகிரி முதல் 13 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 53வது பாகம். இது ஷினத்வாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் ஒளி அதிகரித்தல், வெளிச்சம் வருதல், புகழ் பெறுவது என்பதை குறிக்கும் ஒரு அம்சமாகும். அடுத்து 13 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 13 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 54வது பாகம் கமலாகராம்சம் எனப்படும். இதன் விளக்கம் ஒரு தாமரை பூவை குறிக்கும் அல்லது பிரம்மன் அமர்ந்த தாமரையை உருவாக்கியவரை குறிக்கும். இது ஒரு மங்களகரமான ஒரு அம்சமாகும். அடுத்து 13 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 13 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 55வது பாகம். இது பூத சம்ப்ளவாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இயற்கை முழுதலாவிய ஊழி வெள்ளம் அல்லது ஜலப்பிரளயம் கொண்ட ஒரு அம்சம். அடுத்து 13 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 14 டிகிரி வரை உள்ள 56வது பாகம். இது நாசாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் அழிக்கும் அம்சம் அல்லது ஒரு குரூர அம்சமாகும். 14 டிகிரி முதல் 14 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 57வது பாகம். இது பிரஜாபதி அம்சம் எனப்படும். இதன் விளக்கம் உருவாக்கும் ஒரு அம்சம், அதாவது விஸ்வகர்மாவை குறிக்கும். 14 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 14 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 58வது பாகம். இது மிருத்ய அம்சம் எனப்படும். இதன் விளக்கம் அழிக்கும் அம்சம் அல்லது இறப்பை குறிக்கும் ஒரு அம்சமாகும். அடுத்து 14 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 14 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 59வது பாகம். இது பிரக்ரியா அம்சம் எனப்படும். இதன் விளக்கம் உருவாக்கும் ஒரு அம்சமாகும். அடுத்து 14 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 15 டிகிரி வரை உள்ள 60வது பாகம். இது கால அம்சம் எனப்படும். இதன் விளக்கம் ஊழ், விதி, விளக்க முடியாத முடிவு, மாற்ற முடியாத அமைவு, முன்பே வகுத்தமைக்கப்பட்ட நிகழ்ச்சி கோர்வை, ஊழின் வகுப்பமைவு கூறுகொண்ட ஒரு அம்சமாகும். அடுத்து 15 டிகிரி முதல் 15 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 61வது பாகம். இது மதிய அம்சம் எனப்படும். இதன் விளக்கம் உள்ளுணர்வு, இயலுணர்வு, ஆராய்வு இல்லாமலே ஏற்படும் நேரடி உணர்வு. மொத்தத்தில் இது ஊழ்வினைக்கு எதிர்மறையான ஒரு அம்சமாகும். அடுத்து 15 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 15 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 62வது பாகம். இது அக்னி கோராம்சம் எனப்படும். இதன் விளக்கம் நெருப்பு ஆக்கும் தன்மை உடையது போல அழிக்கும் தன்மையையும் உடையது. இந்த அம்சத்தை கோரமான ஒரு அதிர்ச்சி உண்டு பண்ணுகிற, நடுக்கம் தருகிற, சாவுக்கடை உடைய, வெறி தோற்றமுடைய, மயிர்கூச்சிட வைக்கும் ஒரு பயங்கரமான அம்சம் என்று கொள்ளலாம்.
அதுபோல 15 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 15 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 63வது பாகம் இது ஹிருத்யாம்சு அம்சம் எனப்படும். இதன் விளக்கம் ஒரு இனிமை தரக்கூடிய நல்ல திருப்தி அளிக்கிற ஒரு அம்சமாகும். அடுத்து 15 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 16 டிகிரி வரை உள்ள 64வது பாகம் இது கால மிருத்யு அம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது யமனுடைய அம்சம், அதாவது காலத்தையே கொல்லக்கூடிய யமன். அடுத்து 16 டிகிரி முதல் 16 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 65வது பாகம் இது மிருத்யுஞ்சயாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது இறப்பையே அழிக்கக்கூடிய சிவனின் அம்சமாகும். அடுத்து 16 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 16 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 66வது பாகம் இது பயாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாகும். அடுத்து 16 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 16 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 67வது பாகம் இது வீரியாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது ஒரு பயமில்லாத ஒரு வீரம் கொண்ட அம்சமாகும். 16 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 17 டிகிரி வரை உள்ள 68வது பாகம் இது அமிர்த பூரணாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது ஒரு இனிமையான ஒரு அமிர்தம் போன்ற ஒரு அம்சமாகும். 17 டிகிரி முதல் 17 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 69வது பாகம் இது விஷத்வாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது ஒரு நச்சுத்தன்மை நிறைந்த ஒரு அம்சமாகும். 17 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 17 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 70வது பாகம் இது சந்திராம்சம் எனப்படும். இதன் விளக்கம் ஒரு நிலவின் தன்மையை கொண்ட அம்சமாகும். 17 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 17 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 71வது பாகம் இது துவச்சாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது இருளின் தன்மை கொண்ட ஒரு அம்சமாகும். 17 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 18 டிகிரி வரை உள்ள 72வது பாகம் இது அமிர்தாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது இரவா மருந்து கொண்ட ஒரு அம்சமாகும். 18 டிகிரி முதல் 18 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 73வது பாகம் இது ஜாத்யா விகாராம்சம் எனப்படும். இதன் விளக்கம் ஜாத்யா என்றால் பிறவி, விகார என்றால் பிணி, எனவே பிறவி பிணி கொண்ட ஒரு அம்சமாகும். அடுத்து 18 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 18 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 74வது பாகம் இது பூரண சந்திராம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது முழு நிலவின், அதாவது மனதை ஈர்க்கத்தக்க மதிமயக்கும் கவர்ச்சி உள்ள ஒரு அம்சமாகும். அடுத்தது 18 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 18 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 75வது பாகம் இது அமாவாஸ்யாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது நிலவே இல்லாத, அதாவது கும்மிருட்டான ஒரு அம்சமாகும். அடுத்து 18 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 19 டிகிரி வரை உள்ள 76வது பாகம் இது விஷப்பிரகதாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் விஷம் பரவக்கூடிய, மேலும் அது தீவிரமடைந்து ஒரு சிக்கலாக்கும் அம்சமாகும். 19 டிகிரி முதல் 19 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 77வது பாகம் இது ஔஷதி சஸ்திராம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது விஷத்தை முறிக்கக்கூடிய மருந்துகளை கொண்ட ஒரு அம்சமாக கருதப்படுகிறது. 19 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 19 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 78வது பாகம் இது யத்னாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது ஒரு விதமான இச்சாசக்தி கொண்ட ஒரு அம்சமாகும். அடுத்து 19 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 19 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 79வது பாகம் இது அஹியாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது உலோகாயதனமான, அதாவது மெட்டீரியலைஸ்டு, உலகுடன் தொடர்பு படுத்துவது, குண்டலினி சக்தியாக உறங்குவது போன்ற ஒரு அம்சமாகும். அடுத்து 19 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 20 டிகிரி வரை உள்ள 80வது பாகம் இது திதி அம்சம் எனப்படும். இதன் விளக்கம் பித்ருக்களை குறிக்கின்ற ஒரு அம்சமாகும்.
அடுத்து 20 டிகிரி முதல் 20 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 81வது அம்சமாகும். இது அதிதி அம்சம் எனப்படும். இதன் விளக்கம் விருந்தினர்கள், வருகையாளர்கள், அனுமதியின்றி தங்குபவர்கள் என்று விளக்குகின்ற ஒரு அம்சமாகும். 20 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 20 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 82வது பாகம். இது சீத்ரள அம்சம் எனப்படும். இதன் விளக்கம் ஒரு காரிய முக்கியத்துவம் இல்லாத அம்சத்தை குறிக்கக்கூடியதாகும். 20 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 20 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 83வது பாகம். இது கலியாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் ஒரு காரிய முக்கியத்துவம் உள்ள ஒரு அம்சத்தை குறிக்கும். அதுபோல 20 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 21 டிகிரி வரை உள்ள 84வது பாகம். இது குல நாசாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் தனது குலத்தையே அழிக்கக்கூடிய ஒரு அம்சத்தை குறிக்கும். அடுத்து 21 டிகிரி முதல் 21 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 85வது பாகம். இது உத்பாதகாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் உத்பாத என்றால் பேரிடர், இன்னல், கடும் துயரம் போன்ற அம்சத்தை குறிக்கும். 21 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 21 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 86வது பாகம். இது துவாஷட்ராம்சம் எனப்படும். இதன் விளக்கம் படைப்பாற்றலை குறிக்கின்ற ஒரு அம்சமாகும். 21 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 21 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 87வது பாகம். இது கால ரூபாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது ஒரு காலத்திற்கேற்றாற்போல் மாறக்கூடிய அம்சமாகும். அடுத்து 21 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 22 டிகிரி வரை உள்ள 88வது பாகம். இது கால ஸ்தம்பாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது காலத்தையே நிலைநிறுத்தக்கூடிய ஒரு அம்சமாகும். அதாவது ஸ்தம்ப என்றால் நிறுத்துதல் என்று பொருளாகும். அடுத்து 22 டிகிரி முதல் 22 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 89வது பாகம். இது கால சௌமியாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இனிமையான, மகிழ்வூட்டுகிற, மனதுக்கு உகந்த, நட்பான, களிப்புள்ள ஒரு அம்சமாகும். அடுத்து 22 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 22 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 90வது பாகம். இது ரூஷ அம்சம் எனப்படும். இதன் விளக்கம் ரூஷ என்றால் கசப்பான, வெறுக்கத்தக்க ஒரு அம்சமாகும். 22 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 22 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 91வது பாகம். இது மிருதுவ அம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது ஒரு மிருதுவான, அதாவது மென்மையான ஒரு அம்சத்தை குறிக்கும். 22 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 23 டிகிரி வரை உள்ள 92வது பாகம். இது பலினாம்சம் எனப்படும் அல்லது கல்யாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் பலின அல்லது கல்ய ஆகிய இரு சொற்களுமே ஒரே பொருளை தரக்கூடிய ஒரு அம்சமாக கருதப்படுகிறது. 23 டிகிரி முதல் 23 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 93வது பாகம். இது சுகீதலாம்சம் அல்லது சுக்தலாம்சம் என அல்லது சீதலாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் சீதளா என்றால் குளிர்தல் அல்லது குளிரும் தன்மையுள்ள ஒரு அம்சமாக கருதப்படுகிறது. 23 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 23 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 94வது பாகம். இது வியாக்குலாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது ஒரு விதமான கிளர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அம்சமாகும். 23 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 23 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 95வது பாகம். இது அரகதாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் அழிக்கும் தன்மையை உடைய ஒரு பொருளை தரும் அம்சமாகும். 23 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 24 டிகிரி வரை உள்ள 96வது பாகம். இது முக்தி அம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இறைவன் என்ற பெருநிலையை அடையும் ஒரு அம்சமாகும். 24 டிகிரி முதல் 24 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 97வது பாகம். இது விமுக்தி அம்சம் எனப்படும். அதாவது இதன் விளக்கம் காலனின் கோரை பொருட்களில் சிக்கி பாவச் சுழலில் சீரழியும் ஒரு அம்சமாகும். 24 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 24 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 98வது பாகம். இது
பிரலோபாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது மனதை மயக்கி அழிக்கக்கூடிய ஒரு அம்சமாகும். 24 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 24 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 99வது பாகம். இது பிரவீண அம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது ஒருவித நிபுணத்துவம் கொண்ட ஒரு அம்சமாகும். 24 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 25 டிகிரி வரை உள்ள 100வது பாகம். இது அவ்யவசாயி அம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது கைத்திறன் பெற்றிராத செயல் நயமற்ற ஒரு குறைபாடான அம்சமாகும். அடுத்து 25 டிகிரி முதல் 25 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 101வது பாகம். இது நிர்மலாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது ஒரு தூய அம்சமாகும். அடுத்தது 25 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 25 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 102வது பாகம். இது ஆபூத அம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது ஒரு தூய்மையற்ற அம்சமாகும். அடுத்தது 25 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 25 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 103வது பாகம். இது காலாக்னி அம்சம் எனப்படும். இது அக்னி சுரூபமான கால சம்ஹார மூர்த்தியான ருத்ராம்சமாகும். 25 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 26 டிகிரி வரை உள்ள 104வது பாகம். இது பிரம்மாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது ஒரு படைக்கும் கடவுளின், அதாவது பிரம்மாவின் ஒரு அம்சமாகும். 26 டிகிரி முதல் 26 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 105வது பாகம். இது தண்டாயுதாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் தண்டம் என்றால் குச்சி அல்லது சிறிய கட்டை. எனவே தண்டத்தை ஆயுதமாக கொண்ட ஒரு அம்சமாகும். 26 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 26 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 106வது பாகம். இது பிரதட்சணை அம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது ஏதேனும் ஒன்றையோ அல்லது தன்னையோ சுற்றி வரும் ஒரு அம்சமாகும். 26 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 26 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 107வது பாகம். இது அமிர்தாம்சம் எனப்படும். இது அமுதினை கொண்ட ஒரு அம்சமாகும். 26 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 27 டிகிரி வரை உள்ள 108வது பாகம். இது கதாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது நஞ்சினை கொண்ட ஒரு அம்சமாகும். அடுத்து 27 டிகிரி முதல் 27 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 109வது பாகம். இது சுபாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது ஒரு மங்களகரமான அம்சமாகும். 27 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 27 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 110வது பாகம். இது குரூர அம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது ஒரு கொடூரமான அல்லது கொடுமையான ஒரு அம்சமாகும். அடுத்து 27 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 27 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 111வது பாகம். இது கருணாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது கருணை அல்லது இரக்கம் நிறைந்த ஒரு அம்சமாகும். 27 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 28 டிகிரி வரை உள்ள 112வது பாகம். இது அதிசீதளாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது மிகவும் குளுமை நிறைந்த ஒரு அம்சமாகும். 28 டிகிரி முதல் 28 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 113வது பாகம். இது அதி ஆதபாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் ஆதப என்றால் வெப்பமான என்றும் அதி ஆதப என்றால் மிகவும் வெப்பமான என்றும் பொருத்தமாகும். 28 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 28 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 114வது பாகம். இது பயோசியாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது ஒரு பெருங்கடல் போன்ற அம்சமாகும். 28 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 28 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 115வது பாகம். இது சூதாப யோகி அம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது மறுபூமி அல்லது பாலைவனம் போன்ற ஒரு அம்சமாகும். 28 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 29 டிகிரி வரை உள்ள 16வது பாகம். இது சுழல் அம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது வண்டுகள் போல சுற்றித் திரிவது போன்ற ஒரு அம்சமாகும். 29 டிகிரி முதல் 29.15 மினிட்ஸ் வரை உள்ள 117வது பாகம். இது சுபந்தாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது ஒரு இடத்தில் நிலைத்து நிற்பது போன்ற ஒரு அம்சமாகும்.
29 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 29 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 118வது பாகம். இது இந்து ரேகாம்சம் எனப்படும். இதன் விளக்கம்: இது அமாவாசைக்கு முந்திய தினம் காணும் ஒரு மெல்லிய பிறை வடிவ கிரணங்களைப் போன்ற ஒரு அம்சமாகும். அடுத்து 29 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 29 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 119வது பாகம். இது பூரண சந்திர ரேகாம்சம் எனப்படும். இதன் விளக்கம்: இது முழு நிலவின் கிரணங்களை கொண்ட பௌர்ணமி அம்சமாகும். இறுதியாக 29 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 30 டிகிரி வரை உள்ள 120வது பாகம். இது பாவசந்தி அம்சம் எனப்படும். இதன் விளக்கம்: இது பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் என்ற இரு தன்மைகளை கொண்ட ஒரு அர்த்தநாரீஸ்வர அம்சமாகும். இத்துடன் விம்சத் யுத்தர சதாம்சம் எனப்படும் இந்த 30 டிகிரி கொண்ட ஒரு ராசியை 120 பாகங்களாக அல்லது அம்சங்களாக பிரித்து ஒவ்வொரு பாகத்திற்கு பெயரும் விளக்கமும் கொடுத்து அதனை பயன்படுத்தி எளிதில் அல்லது நொடியில் பலன் காணும் கலியுக ஜோதிட பலன் கூறும் முறை இத்துடன் முற்றியது. இனி அடுத்தடுத்த வீடியோக்களில் இதனை பயன்படுத்தி எப்படி ஒரு ஜாதக பலனை காண்பது, எப்படி அதன் பலனை குறித்து விரிவான விளக்கங்களை அடுத்தடுத்த பதிவுகளில் தெளிவாக விளக்கிவிடுவேன். தொடரும். இதுவரை இந்த நிகழ்ச்சியை கண்ட உங்களுடன் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு பரமக்குடி ஜோதிடர் KGP அறிவர்கள். நன்றி, வணக்கம்.